மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். கடைசி சில வாரங்களுக்கு இந்த 37, 38ஆம் வசனத்திலேயே அப்படியே மாட்டிக்கிட்டும் போல இருக்கு. தாண்டி போக முடியல. சிலர் நினைக்கலாம், ஏங்க இதே வசனத்தில் இருக்கிறீங்க, இன்னும் எவ்வளோ நாளுங்க இருப்பீங்க? ரொம்ப நாள் இல்லை. ஆனால் இது ஏதோ சாதாரண வசனங்கள் இல்லை. மார்க்கு 15:37ஆம் வசனம் இயேசுனுடைய சிலுவை மரணத்தை பதிவு செய்கிற ஒரு வசனம். அவர் சிலுவையில் மரித்ததை பற்றி பேசுது. இயேசுனுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் தான் சரித்திரத்திலே நடந்த மிக முக்கியமான நிகழ்வு. ஆகவே அதை பற்றி எவ்வளோ பேசினாலும் பத்தாது. அது மட்டுமல்ல, இங்கே மார்க் எழுதின சுவிசேஷத்தில் அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி மரிச்சார்ன்றதை சொன்ன உடனே அடுத்த வசனமே 38ஆம் வசனத்தில் ஏதோ ஒன்று பெரிய ஒரு காரியம் நடந்ததை மார்க் நமக்கு எடுத்து சொல்கிறார். அவருடைய மரணத்தினால ஒரு பெரிய எஃபெக்ட் உண்டாச்சு. தேவாலயத்தில் இருக்கிற திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது அப்படின்னு அவர் சொல்கிறப்போ அதில் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அடங்கி இருக்கு. மரிச்சார், உடனே பெரிய எஃபெக்ட் உண்டாகுது. அதனால தான் நம்ம இவ்வளோ நாள் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், வாசிக்கிறேன். மார்க் 15:37, 38. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார், மரிச்சார். 38. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அவர் மரிச்ச உடனே ரொம்ப பெரிய ஒரு காரியம் நடக்குது. இது எல்லா கண்களுக்கும் தெரியாத ஒரு காரியம், ஆலயத்துக்குள்ள நடக்குது. ஆனாலும் ரொம்ப பெரிய விஷயம் இது. காலங்காலமாக இருந்த ஆலயம், அதில் இருக்கிற ஒரு பெரிய திரைச்சீலை 60 அடி ஹைட்டுக்கு மேலாக, இந்த பில்டிங் ஹைட்டை விட பெருசுங்க, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிது. மகிமையான ஒரு திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிதுன்னா கடவுள் மட்டும்தான் கிழிச்சிருக்க முடியும். கடவுள் வேணுக்குனே அதை கிழிச்சார். கிழிக்கிறது மூலமாய் உலகத்துக்கே ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? தேவனுக்கு செல்லும் வழி இப்பொழுது திறக்கப்பட்டது. எந்த மனுஷன் வேணா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் அண்டை தைரியமாய் செல்லலாம். அந்த பழைய மார்க்கம் முடிவுக்கு வந்து விட்டது. அந்த பழைய வழி, அந்த பழைய சடங்குகள், ஒரு ஆலயம் வச்சு, அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று வச்சு, அதுக்கு முன்னால் ஒரு கர்ட்டனை வச்சு, அங்கே வெறும் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ளே போக முடியும். மற்ற ஆசாரியர்கள் தான் அந்த நடுப்புறத்தில் போக முடியும். வேற ஜனங்கள்லாம் உள்ளே வர முடியாதுன்ற அந்த பழைய சிஸ்டம், பலிகள் செலுத்துகிற சிஸ்டம், ஆசாரியர்களுக்கு தான் எல்லாம் பவர் இருக்கிற சிஸ்டம், ஆசாரியர்களுக்கு தான் ஆக்சஸ் இருக்குது, பிரதான ஆசாரியனுக்கு மட்டும்தான் உள்ள பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் இருக்குது. அந்த பழைய சிஸ்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டேன்றத கர்ட்டனை கிழிச்சு தேவன் வெளிப்படுத்துகிறார். இப்போ புதிய மார்க்கத்தின்படி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவருமே தேவனிடத்தில் தைரியமாய் நெருங்கலாம். எவ்வளோ பெரிய ஒரு காரியம், ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் நான் இதை பற்றி கொஞ்சம் நேரம் இதிலேயே தங்குறேன். இல்லைன்னா இது எவ்வளோ பெருசுன்னு நீங்கள் உணர மாட்டீங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இது. இதை போல ஒரு செய்தி உலகத்திலே இல்லைங்க. நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கேருந்து வந்ததாலும், நீங்கள் என்ன செஞ்சாலும், நீங்கள் பணக்காரோ ஏழையோ, படித்தவங்களோ படிக்காதவங்களோ, ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கிறீங்களோ உயர்வு நிலையில் இருக்கிறீங்களோ, இருக்கிறதுலே மோசமான பாவியாக இருக்கலாம், அல்லது இருக்கிறதுலே ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் தேவன் அண்டை செல்லும் வழி இயேசு ஒருவரே. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசு நமக்காக வாழ்ந்து மரித்து உயிரோடு எழும்புறதுனால தான் இப்போ யார் வேணா தேவன் அண்டை செல்லலாம், தைரியமாய் செல்லலாம். யார் வேணா செல்லலாம். இயேசுவை நம்புகிறவர்கள் நாம் ஆசாரியர்கள் ஆகிடுறோம். அந்த ஆசாரியர்களுடைய மினிஸ்ட்ரி நமக்கு கொடுக்கப்படுது என்றெல்லாம் இதில் தெரியப்படுத்துகிறார். அப்போ இந்த கர்ட்டன் கிழியறதுல எவ்வளோ விஷயம் அடங்கியிருக்குதுன்றதான் பார்த்து வருகிறோம் கடந்த ஒரு சில வாரங்களாக. கர்ட்டன் கிழியுதுன்னா அது என்ன காண்பிக்குது? மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த தடை எடுக்கப்பட்டது, நீக்கப்பட்டது. இயேசுடைய சிலுவை மரணம் என்ன பண்ணிடுச்சு? மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த தடையை எடுத்து போட்டுருச்சு. அதை தான் கொஞ்சம் விவரமாக பார்த்துட்டு வரோம். நம்ம என்ன பார்த்துட்டு வரோம்? தடைனா கடவுள் சைடில் சில தடைகள் இருக்கு. இயேசுடைய சிலுவை மரணம் அந்த தடைகளை நீக்கி விட்டது. அது என்ன தடைகள்? தேவனுடைய நீதி மற்றும் தேவனுடைய கோபம். அதுவே ஒரு தடையாயிடுது. பாவியான மனுஷன் கடவுள்கிட்ட நெருங்காதபடி கடவுள் சைட்லேயே தடை இருக்குது. என்ன? அது அவருடைய நீதி நியாயம். பாவி அவர் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவி அப்படியே சும்மா கண்டுக்காம விட முடியாது. அவர் நீதி நியாயம் உள்ளவர். நீதி நியாயம் செஞ்சால் பாவியை தண்டிச்சே
ஆகணும். அதுவே ஒரு தடையாயிடுது. நீதி நிமித்தமாக கோபம், அவருடைய கோபத்தை காட்டியே ஆகணும். பாவிட்ட காட்டியே ஆகணும், பாவத்தின் மீது காட்டியே ஆகணும். அப்போ அவருடைய நீதி நியாயம், அவருடைய கோபமே தடையாயிடுது. ஆனால் இயேசுடைய சிலுவை மரணம் என்ன பண்ணுது? அவருடைய நீதி நியாயத்தை நிலைநிறுத்துகிறது. நியாயமாய் நம்மை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவருடைய சிலுவை மரணம் காரியங்களை ஏற்படுத்தி விடுகிறது. என்ன சிலுவை மரணத்தின் மூலமாய் பாவத்தை தண்டிக்கிறார், இயேசுவை தண்டிக்கிறார், நம்மை மன்னிக்கிறார். அவருடைய கோபம் நம் மீது காட்டப்பட வேண்டிய அந்த கோபம் இயேசு மேல காட்டப்படுது. அப்போ தேவனுடைய சைடில் இருக்கிற தடைகள் அகற்றப்படுகிறது. அது மட்டும் இல்லை, மனுஷனுடைய சைட்லையும் தடைகள் இருக்கு. அதுதான் போன தடவை நம்ம பார்க்க தொடங்கணும் இல்லையா? இயேசுடைய சிலுவை மரணம் மனுஷனுடைய சைடில் இருக்கிற தடைகளையும் அகற்றுகிறது. அது என்னது? 2 தடையை சொன்னேன். ஒன்று பாவ கடன், இன்னொன்று பாவ கரை. மனுஷன்ட்ட பெரிய ஒரு பாவ கடன் இருக்கு. அவன் பாவம் செஞ்சிட்டான், இப்போ பெரிய கடனாளி ஆயிட்டான். அந்த பாவத்தின் நிமித்தமாக அவன் செலுத்த வேண்டிய ஒரு விலை, பாவத்துக்கான விலை ரொம்ப பெருசு. அவனால் செலுத்த முடியாது. செலுத்தினா அவ்வளோதான், நித்தியமாக அவன் தீர்ந்து போனான். இவ்வளோ பெரிய பாவ கடனோட இருக்கிற மனுஷன் கடவுள் அண்டை நெருங்க முடியாது. ஆனால் அந்த பாவ கடனை இயேசுடைய சிலுவை மரணம் சால்வ் பண்ணிடுது, தீர்த்து விடுது. எப்படி? நமக்காக அவர் மரிக்கிறார், நமக்காக அந்த பாவ கடனை அவர் செலுத்தி விடுகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம். நமக்காக அவர் மரிப்பதன் மூலமாய் நாம் செலுத்த வேண்டிய அந்த கடனை அவர் செலுத்தி இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுக்கிறார். இப்போ நாம் நம்முடைய பாவத்துக்காக எந்த விலையும் செலுத்தவே தேவையில்ல. உங்கள் பாவத்துக்காக நீங்கள் எந்த விலையையும் செலுத்த தேவையில்ல. இயேசு செலுத்தி விட்டார். பாவ கடன் எடுக்கப்பட்டது. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது பாருங்க. ஆனால் அவங்க பாவத்துக்கான கடனை அவங்க செலுத்த பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க? நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன் இல்லையா, இந்த பாவம்லாம் நான் செஞ்சிட்டேன்ல, அதற்கான இதுதான் நான் எப்படியாவது நான் இதை சுமந்து தான் ஆகணும். நீங்கள் எதையும் சுமக்க தேவையில்லைங்க. பாவ கடனை அவர் செலுத்தி விட்டார். உங்கள் பாவத்துக்கான விலையை அவர் செலுத்தினதுனால நீங்கள் செலுத்த தேவையில்லை. சொல்லுங்க, நான் செலுத்த தேவையில்லை. பாவ கடன் மட்டும் இல்லை, பாவ கரையும் எடுத்து போடுறார். பாவ கரை, பாவம் நம்மளை கரைப்படுத்துது. இந்த கரையிலிருந்து நம்ம எப்படி சுத்திகரிக்கப்படுறது? இயேசுடைய சிலுவை மரணம், அவர் சிந்தின ரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. வேற எதுவுமே நம்மளை சுத்திகரிக்க முடியாது. இயேசுடைய ரத்தத்துக்கு தான் அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. இதெல்லாம் போன தடவை பார்த்தோம். பாவ கடனை நீக்கி விட்டு கரையும் நீக்கி விட்டு நம்மளை சுத்திகரிக்கிறதுக்குள்ள நமக்கே எப்படி ஆயிடுது? அவர்கிட்ட ஓடி வரலாம் போல ஆயிடுது இல்லையா? அவர்கிட்ட போகணும் போல ஆயிடுது. தேவன் நம்மளை பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப கடனாளியாக ஒன்றும் பெருசாக பார்க்கல. இப்போ சொல்கிறேன் கேளுங்க, தேவன் உங்களை பார்க்குறப்ப எப்படிங்க பார்க்குறாரு? இன்றைக்கி நீங்கள் அவருக்கு முன்பாக அப்படியே ஒரு கடனாளியாக நிற்கிறீங்க. நீங்கள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கடன் செலுத்தணும் அப்படின்னு பார்க்கவில்லை. ஏன்னா அவரே நம்முடைய கடனை செலுத்தி விட்டார். தேவன் நம்மளை பார்க்குறப்போ அழுக்கா நம்ம நிற்கிறது போல நம்மளை பார்க்கவில்லை. பாவக்கரையா நம்ம மேலே இருக்குது என்று அவர் பார்க்கவில்லை. எப்படி பார்க்குறாரு? நாம் சுத்தம் உள்ளவர்கள், இயேசுடைய இரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டவர்கள், சுத்தமுள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை காண்கிறார். நம்புங்க, தேவன் நம்மளை எப்படி காணுகிறார்? நீங்கள் உங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்தீங்கன்னா பிள்ளை தான் தெரியும், குறை தான் தெரியும். தேவன் உங்களை எப்படி பார்க்குறாரு? சுத்தமுள்ளவர்களாய் பார்க்குறார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவினாலே நான் மன்னிக்கப்பட்டேன், சுத்திகரிக்கப்பட்டேன். தேவனுடைய பார்வையில் நான் சுத்தமாக இருக்கிறேன். ஓ, எவ்வளோ பெரிய பாக்கியம்! தேவன் என்ன பார்க்குறப்போ எந்த பாவத்தையும் பார்க்கல, எல்லா பாவக்கரையும் நீங்கி விட்டது, இயேசுடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் என்று உணர்றதே ரொம்ப பெரிய பாக்கியம். அதை உணர்ந்து விட்டீங்களா நீங்கள்? ஒருவேளை இங்கே சிலர் இருக்கலாம், எனக்கும் இது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இப்பொழுதே கிடைக்கலாம். இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெருசாக செய்ய தேவையில்லை. இயேசுவை நம்பினால் போதும், விசுவாசிச்சாலே இதை நீங்கள் அப்படியே உங்களுக்கு இது பழிச்சிடும். ஏதோ பாவத்துக்கான கடன் நான் செலுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, பாவம் என்ன கரைப்படுத்திருச்சு, இதெல்லாம் எப்படி நான் சுத்திகரிக்கப்படுவேன், கழுவப்படுவேன் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், இந்த நேரத்தில் இந்த செகண்டே நீங்கள் இயேசுவை விசுவாசிங்க. வாயை திறந்து நீங்கள் இருக்கிற உட்காந்துட்டு இருக்க இடத்துல சொல்லுங்கள், இயேசுவே நீர் எனக்காக தான் மரிச்சீர்னு நம்புகிறேன், என் பாவத்தை தான் சுமந்தீர், எனக்கான அந்த பாவ கடனை தான் செலுத்தினீர்,
உம்முடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்க வல்லமையானது என்று நான் நம்புகிறேன். வாயை திறந்து சொல்லுங்க. இப்பொழுதே நீங்க சுத்திகரிக்கப்படலாம், மன்னிக்கப்படலாம், அவரண்டை நெருங்கலாம். ஒன்றும் இல்லை, விசுவாசிக்கிறப்போ தேவன் அப்படியே நமக்கு இதெல்லாம் பழிக்கும்படி செய்கிறார். அவரை நம்பினால் போதும், இந்த செகண்டே நீங்கள் அதை அனுபவிக்கலாம். அப்போ அதுதான் போன தடவை பார்த்தோம். பாவ கடன் நிற்கிறார், பாவ கரையை எடுத்துடுறாரு, அதன் மூலமாய் அவர் ரெண்டை சேர செய்கிறாரு. இப்போ இந்த வாரம் அதன் மேலே அப்படியே இன்னொரு படி கட்டுறோம் பாருங்க. பாவ கடன் எடுக்கிறது, கரையை நீக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறாரு, நமக்குன்னு ஒரு பாசிட்டிவ் நீதியை கொடுத்து விடுகிறார். அவருடைய நீதியே நமக்கு ஈவா கொடுத்து இயேசுடைய நீதினால நம்மை தரித்து கொள்கிறார். அதாவது நம்மளை சுத்தமுள்ளவர்களாய் அவர் காணுகிறது மட்டும் இல்லாமல் நம்மை நீதிமான்களாய் காணுகிறார். அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவன் நம்மளை எப்படி காணுகிறார்? நீதிமான்களாய் காணுகிறார். சொல்லுங்க, நீதிமான்கள். நீதிமான்களாய் காணுகிறார்னா நீதிமான் என்னங்க அர்த்தம்? நீதிமான்னா அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, சுத்திகரிக்கப்பட்டேன்னா என் மேலே பாவக்கரை இல்லை, அப்போது நான் சுத்தமாக இருக்கிறேன். ஆனால் நீதிமான்னா அது அதை விட ஒரு லெவல் அதிகம். நீதிமான்னா தேவன் என்னை பார்க்குறப்போ பாவம் எதுவும் தெரியல, சுத்தமாக காணப்படுறேன்றது மட்டும் இல்லாமல் என்ன தேவன் பார்க்குறப்போ நான் எல்லா நீதியையும் நிறைவேற்றினது போல என்னை பார்க்கிறார். அவர் சொன்னது எல்லாத்தையும் நான் என்னமோ செஞ்சது போல என்னை காணுகிறார். அவர் சொன்ன எல்லா கட்டளைகளையுமே நான் கை கொண்டது போலவும், அவர் எதிர்பார்க்கிற எல்லா கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றினது போலவும் அவர் காணுகிறார். ஆக்சுவலாக நான் அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்யலை, சிலது செஞ்சேன், சிலது செய்யாமல் விட்டுட்டேன். ஆனால் தேவன் என்னை எப்படி பார்க்குறாரு? நீதிமானா பார்க்குறார். அப்படின்னா நான் அவர் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சது போல என்ன பார்க்குறார். ஆக்சுவலாக நான் செய்யலை. எப்படி அப்படி பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்துவினாலே அப்படி பார்க்குறார், கிறிஸ்துக்குள் அப்படி பார்க்குறார், கிறிஸ்துவின் மூலமாய் தான் அப்படி பார்க்குறார். கிறிஸ்து அவர் சொன்னது எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால நானும் எல்லாத்தையும் நிறைவேற்றினது போல என்னை அவர் காணுகிறார். அவருடைய பார்வையில், அவருடைய தீர்ப்பின்படி நான் நீதிமான். கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே நான் நீதிமான். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே நான் நீதிமான். இது வேற இன்னொரு லெவல். இது மன்னிப்பை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம். இது சுத்திகரிப்பை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம். நம்மளை பார்க்குறப்போ எப்படி பார்க்குறாரு? சிம்பிளாக சொல்ல போனோம்னா இயேசுவை பார்க்குற போல பார்க்குறாரு. இயேசுவை தேவன் எப்படி பார்க்குறாரு? பர்ஃபெக்டாக பார்க்குறாரு இல்லையா? இயேசு பர்ஃபெக்டாக தானே இருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்மையும் தேவன் எப்படி பார்க்குறாரு? பர்ஃபெக்ட் நீதிமான்களை போல பார்க்குறாரு. நம்ம கண்ணுக்கு தான் நம்ம அப்படி தெரிய மாட்டோம், மற்றவங்க கண்ணுக்கு தான் அப்படியே தெரிய மாட்டோம். தேவனுடைய கண்களுக்கு ஒரு விசுவாசி எப்படி தோன்றுகிறான்? ஒரு விசுவாசி தேவனுடைய கண்ணுக்கு எப்படி காணப்படுறான்னா பர்ஃபெக்ட் நீதிமானாய் காணப்படுகிறான். விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கிறிஸ்துவை நம்புகிறவர்களாய் இருந்தால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், ஆனால் தேவன் உங்களை எப்படி பார்க்குறார்? நீங்கள் பர்ஃபெக்ட் நீதிமான் மாதிரி பார்க்குறாரு. எப்படி? பூரண நீதிமான். பாவம்லாம் போயிடுச்சு, பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டீங்க, பாவம் செய்யலன்றது மட்டும் இல்லை, செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்ட மாதிரி உங்களை பார்க்குறாரு. எப்படி? செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க, பர்ஃபெக்டாக செஞ்சிட்டீங்க நீங்கள், அப்படி பார்க்குறாருங்க. உங்களை நீதிமானாய் தீர்க்கிறார், உங்களை நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார், உங்களை நீதிமானாய் கருதுகிறார். ஏன்னா அவரே அவருடைய நீதியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய நீதினால் நம்மை தரித்திருக்கிறார். ஒரு ஈவாய் நமக்கு அதை கொடுத்து விட்டார். அவரே நம்மை நீதிமான்களை தீர்த்து விட்டார். ஆகவே வேற யாரும் நம்மை குற்றம் சாட்ட முடியாது. தேவனே இப்படி செஞ்சதனால தேவனுடைய நீதி நியாயத்தின்படி, சட்டப்படி, அவருடைய பார்வையில் நான் நீதிமான். அவரே நமக்கு நீதியை கொடுத்துட்டு, கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஒரு நீதியை அளிச்சிட்டு நம்மை நீதிமான தீர்த்ததுனால அவருடைய பார்வையில் சட்டப்படி நியாயமாக பார்க்க போனால் நாம நீதிமான். இப்படிதான் வேதம் போதிக்குது, தெரியுமா உங்களுக்கு? அதுதான் இன்றைக்கு நாம பார்க்கிறோம். தேவனே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தகுதியை கொடுத்து விட்டார். இது என்னங்க, நான் நீதிமான் சொல்றப்ப என்னதுன்னா, நான் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு ஒரு பெரும் தகுதியை பெற்றிருக்கிறேன்.
ஏதோ நற்கிரியை செஞ்சதுனால நான் பெறல, நீதி செஞ்சதுனால நான் பெறல, இலவசமாய் கிருபையினால இயேசுவை கொண்டுதான், இயேசு மூலமாய் தான் நான் இதை பெற்றிருக்கிறேன். ஆனா என்ன பெற்றிருக்கிறேன்? ஒரு தகுதி. எல்லாரும் சொல்லுங்க, தகுதி. தகுதி இல்லாதவனை என்ன பண்ணிட்டார்? தேவனை தகுதிப்படுத்திட்டார். பாவ கடன் எடுக்கிறது மட்டும் இல்ல, பாவ கரையை நீக்கிறது மட்டும் இல்ல, இப்போ அவருக்கு முன்பாக வர்றதுக்கு ஃபுல்லா தகுதிப்படுத்திட்டார். இயேசுனுடைய நீதினால என்னை தரித்து நீ நீதிமான் அவரே தீர்த்து இப்போ வா அப்படின்றார். என் பிரசனத்துக்குள்ளாக தைரியமாய் வா. அவருக்கு முன்பாக நிற்கும்படி என்னை தகுதிப்படுத்தி விட்டார். இந்த தகுதியை நான் பெற்றதனால இப்போ தேவனுக்கு முன்பாக நான் தைரியமா நிற்கலாம், தைரியமா போகலாம், தைரியமா ஜெபிக்கலாம், தைரியமா அவருடைய வாக்குத்தத்தங்களை கிளைம் பண்ணலாம், சுதந்திரிக்கலாம், வெற்றிகரமா வாழலாம், அவர் ரெண்டை நெருங்கலாம். ஏன்னா அவர் என்ன இதெல்லாம் எனக்காக அவர் செய்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்படா அவர்கிட்ட வருவேன் அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. வாப்பா நின்றாரு. உன்னை நான் தான் நீதிமான் சொல்லிட்டேன்ல, நீ வா. உன்னை நான் தான் நீதிமான் ஆக்கிட்டேன், அப்போ நீ வா, தைரியமா என் நண்டை வா, ஜெபி, கேள். நீ ஜெபிச்சாலே உனக்கு கிடைக்கும். அதான் சொல்லுங்க, நான் ஜெபிச்சாலே. எங்க நீதிமான் ஜெபிச்சா கிடைக்குங்க. எப்படி? நீதிமான் ஜெபிச்சா கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், நான் ஜெபிச்சா கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், நான் ஜெபிச்சாலே தேவன் பதில் அளிப்பார். அது மட்டும் இல்லை, பாருங்க, அவர் நம்மளை எவ்வளோ அன்பு கூறுகிறார், எவ்வளோ நம்மளை விரும்புகிறார் என்பது காண்பிக்குது. எந்த அளவுக்கு நாம் அவர் அண்டை வரணும், அவருக்கு முன்பாக வரத்துக்கு முழு தகுதி பெறணும் என்பதெல்லாம் இதில் வெளிப்படுது இல்லையா? அவரே இவ்வளோ செஞ்சு நம்மளை அழைக்கிறார். வா, என் அண்டை வான்றாரு. என்னோட நேரம் செலவழி, என்னோட ஐக்கியங்கொள், என்னுடைய பிரசன்னத்திலேயே இரு அப்படின்லாம் சொல்றது தாங்க அர்த்தம். கர்டன் கிழிதுன்னா இவ்வளவும் அதில் இருக்குங்க. நீ வான்றார். இப்போ நீ வரத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சிட்டேன்றார் தேவன். அப்போ பாருங்க, தேவன் எப்படிப்பட்ட ஒரு வழியை ஏற்படுத்திட்டார். என்னுடைய நீதியின் அடிப்படையில் நான் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. ஆகவே அவரே நீதியை கொடுத்து என்னை நீதிமானா தீர்த்து நீதிமானா என்னை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே என்னுடைய மிக மோசமான நாளிலும் நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேன். On my worst day I am accepted as righteous in Christ. ரொம்ப இருக்கிறதுலே பெரிய பாவத்தை செஞ்சிட்ட கூட அந்த இப்படிப்பட்ட ஒரு நாளில் கூட on my worst day தேவனுடைய பார்வையில் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாதான் இருக்கிறேன். ஆமாம், நான் மனம் திரும்பி அறிக்கை செய்து பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்படணும், அதெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் இதுவும் இருக்குது. எது இருக்குது? தேவனுடைய பார்வையில் நான் கிறிஸ்துக்குள் இருக்கன்றது மாறல, நான் நீதிமான் என்றதும் மாறல. நான் ரொம்ப சூப்பராக வாழ்கிறேன்னா கூட on my best day I am not accepted based on my own righteousness but on the basis of Christ's righteousness. என்னுடைய மிக சிறந்த ஒரு வாரத்தில், சில வாரம் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, எல்லாம் பர்ஃபெக்டாக நம்ம செஞ்சுட்டோம், நமக்கே நம்மளை போல யாரும் இல்லைன்னு ஒரு நினைப்பு வந்துடுது இல்லையா? அந்த வாரத்தில் கூட உங்கள் நீதியை வச்சு தேவன் உங்களை ஏற்றுக்கொள்வதல்ல, கிறிஸ்துவனுடைய நீதியை வச்சு தான் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர் உங்களை நீதிமான் ஆக்குனதுனால தான் அவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறாரே ஒழிய நீங்கள் ஏதோ அந்த வாரம் சூப்பராக வாழ்ந்ததுனால உங்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இதெல்லாம் சிலருக்கு இன்னும் புரியல. இதெல்லாம் இப்போ நான் சொல்கிற இந்த காரியமே சிலருக்கு புரியாது, ஆனால் இப்போ கொஞ்சம் புரிய வரும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுகிறவர்கள், இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் யார் யார் இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தேவனுக்கு முன்பாக ஒரு தைரியம் இருக்கும். தேவன் அண்டை போக தைரியம், தேவன்கிட்ட ஜெபிக்க ஒரு தைரியம், வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க ஒரு தைரியம், தேவன் அண்டை நெருங்கி அவரோட ஐக்கியம் கொள்றதுக்கு ஒரு ஆர்வம். அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த சத்தியத்தை புரிஞ்சு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன? தாழ்மை மனப்பான்மை. நாங்கள் இந்த சின்ன கிராமத்துலேருந்து வரோங்க, நாங்கள் எங்கள் குடும்பம் இவ்வளோதாங்க, எங்கள் இது இவ்வளோதான், நாங்கள் இவ்வளோதான் செய்ய முடியும், எங்களுக்கு இதுக்கு
ஏங்க கிறிஸ்து உங்களை எப்படி பார்க்குறாரு? பர்ஃபெக்டாக பார்க்குறாரு. இயேசுவை பார்க்குறது போல பார்க்குறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் அதை உணர்ந்துட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் அதை உண்மையிலே நம்புறீங்கன்னு வைங்க, அந்த விதமான என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும், நான் இவ்வளோதான், எனக்கு தகுதியே இல்லை, இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே முடியாது இப்படின்ற அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி, அந்த ஒரு தாழ்மை மனப்பான்மைன்னு இல்லையா, நம்மளை ரொம்ப குறைவாக நினைக்கிறது. மற்றவளை போல நான் இல்லைங்க, நான் இப்படிதாங்க, அந்த எண்ணம்லாம் போயிடும். ஏன் கடவுள் நம்மளை எப்படி பார்க்கிறார்? நீதிமானாய் பார்க்கிறார், தகுதி உள்ளவனாய் பார்க்கிறார். ஏன் தகுதி இல்லை, அவரே தகுதிப்படுத்திட்டு இந்த வா உன்னை தகுதிப்படுத்திட்டேன்றாரு. ஆகவே எனக்கு அந்த தாழ்மை மனப்பான்மை போயிடுது, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போயிடுது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்காது. இந்த சத்தியத்தை உண்மையிலே புரிஞ்சு ஏற்றுக்கொண்டு அரவணைத்துக் கொள்கிறவர்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்காது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருக்காது. எப்படி? சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த சத்தியத்தை புரிஞ்சிக்காதவங்க ஒன்று ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க, இல்லைன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. ஒன்று தைரியம் இல்லாதவர்களாக ஆயிடுவாங்க, அதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. கடவுள்கிட்ட போக முடியாது, எனக்கெல்லாம் தகுதி இல்லை, எனக்கெல்லாம் ஒன்று அப்படின்ற ஆயிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பக்கம் சுப்பீரியாரிட்டி, அதாவது தைரியம் இருக்குது, கடவுளுக்கு முன்பாக போக முடியும்னு ஒரு தைரியம் இருக்குது. ஆனால் அந்த தைரியம் எதன் அடிப்படையில் இருக்குது? ஒரு சுய நீதியின் அடிப்படையில் இருக்குது. நான் பெருசாக தானம் தர்மம் செஞ்சுட்டேன், நற்கிரியை செஞ்சுட்டேன், கடவுளுக்காக வாழ்ந்துட்டேன், கடவுளுக்காக ஊழியம் செஞ்சுட்டேன், ஆகவே கடவுளை என்னை ஏற்றுக்கொள்வார், ஆகவே அப்படி நினைக்கிறவர்கள் பேசுகிறவர்கள், அவங்கள்ட்ட என்ன பிரச்சனைனா தைரியம் இருக்குது, ஆனால் தப்பான காரணத்தின் நிமித்தமாய் தைரியம் இருக்குது. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பெருசாக கடவுளுக்கு ஊழியம் செஞ்சிட்டதுனால கடவுள் அவங்கள ஏற்றுக்கொள்கிறாருன்னு. தைரியம் இருக்குது, சுயநீதியின் அடிப்படையில் தைரியம் இருக்கிறதுனால பொதுவாக அப்படிப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி நினைப்பாங்க, என் தெருவிலே நான் தான் பெஸ்ட் ஆள்னு நினைப்பாங்க. 10 பேரை விட நான் தான் அதிக தானம் தர்மம் செஞ்சுருக்கேன்னு நினைப்பாங்க. மற்றவங்களோட தங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள போல் நான் இல்லை, அட்லீஸ்ட் நான் இப்படி இருக்கிறேன். அப்போ அவங்க புத்தி எப்படி வேலை செய்யுதுன்னா, அவங்கள விட நம்ம பெட்டரு, அவங்களோட நம்ம நிறைய செஞ்சுருக்கோம், இதே பொழப்பிலே இருப்பாங்க. அவங்கள மற்றவங்கள விட அதிகமாக செஞ்சதை காமிக்கணும், மற்றவங்களோட இவங்க நல்லா இருக்கிறத காமிக்கணும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகிடுது, மற்றவங்களோட ஒரு நான் சுப்பீரியராக இருக்கிறேன் அப்படின்னு காமிக்க பார்க்குறாங்க பாருங்கள். அதனால் மற்றவங்கள ஒரு மாதிரி தாழ்வாக நடத்துகிறது, அவங்கள தாழ்வாக பார்க்கறது, எண்ணுகிறது, பேசுகிறது. அந்த புத்தியெல்லாம் ஏன் வருதுன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட அந்த சுயநீதியின் அடிப்படையில் ஒரு தன்னம்பிக்கை, இயேசு நிமித்தமாய் ஒரு நம்பிக்கை இல்லை, சுயநீதியின் அடிப்படையில் இருக்கிற ஒரு நான் என்னமோ பெருசாக செஞ்சிட்டேன், ஆகவே தேவன் என்னை ஏற்றுக்கொள்கிறார், மற்றவர்களோட நான் நல்லா இருக்கிறேன், மற்றவர்களோட நான் பெட்டரு அப்படின்னு மற்றவங்களை ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்க்கறது, கீழ்த்தனமாக நடத்துறது. ஆனால் தேவன் என்ன தகுதிப்படுத்திட்டார், இயேசு தான் என்னுடைய நீதி, கிறிஸ்துவுக்குள் தான் நீதிமான், கிறிஸ்துவனாலே தான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் தான் நீதிமானே ஒழிய கிறிஸ்துவுக்கு வெளியே கிறிஸ்து இல்லாமல் நான் நீதிமானே கிடையாது, எனக்கு கடவுளுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதியே இல்லைன்னு ஒருத்தர் உண்மையிலே புரிஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காது. மற்றவர்களோட நான் பெட்டரு, நீ என்னை விட கீழானவன் நினைக்கவே மாட்டாங்க. எப்படி நினைப்பாங்க, கடவுளுடைய கிருபைனால தான் நாம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோன்னு நினைப்பாங்க. அப்போ இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்காதனால தான் இப்படியும் சாயிறாங்க, இப்படியும் சாயிறாங்க. ஆகவே தான் இந்த சத்தியத்தை நம்ம திரும்ப இன்னைக்கு இந்த காரியத்தை பார்க்க போகிறோம். எந்த காரியத்தை, எப்படி நாம் நம்மளை நீதிமான்கள் ஆக்கி விட்டார் என்ற சத்தியத்தை பார்க்க போகிறோம். கொஞ்சம் சுருக்கி சொல்லிவிட்டு அப்புறம் அதை விவரமாக சொல்கிறேன். நம்மளை எப்படி நீதிமான் ஆக்கிட்டார் அப்படின்றதனுடைய அந்த விவரத்தை பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சிக்காதனால தான் இப்படி சாயிறாங்க அல்லது இப்படி சாயிறாங்க, அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். சரி, இதை சுருக்கி சொல்கிறேன். முதல்ல, தேவன் எல்லா மனிதர்கள்ட்டும் பூரண நீதியை எதிர்பார்க்கிறார். பூரண நீதி உள்ளவர்களை மட்டுமே தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே எந்த மனுஷனும் கடவுளுக்கு முன்பாக தன்னுடைய சுய நீதியின் அடிப்படையில் நிற்கவே முடியாது, நிற்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஆகவே என்னுடைய சொந்த நீதியினால், நீதி நிமித்தமாய் கடவுளுக்கு முன்பாக எனக்கு நிற்கிறதுக்கு தகுதி இல்லாததுனால தேவனே வேற விதத்தில் என்ன தகுதிப்படுத்துகிறார். என்ன பண்ணுறாரு, கிறிஸ்துவின் பூரணத்தின் அடிப்படையில், கிறிஸ்துவின் பூரணத்தின் அடிப்படையில், கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள்
நான் கிறிஸ்துவை நம்பும் போது தேவன் என்னை பூரண நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். இதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். முதல் பகுதி தேவன் எல்லா மனிதர்கள்ட்டையும் பூரண நீதியை எதிர்பார்க்கிறார். பூரண நீதிமான்களை மட்டுமே அவர் ஏற்றுக்கொள்கிறார். பூரண நீதிமான்கள் மட்டுமே அவருக்கு முன்பாக நிற்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, எந்த மனுஷனும் அப்படிப்பட்டவன் அல்ல. எல்லா மனிதர்கள்ட்டையும் பிழை உண்டு, குறை உண்டு, பாவம் உண்டு. ஆகவே எந்த மனுஷனும் சுயமாய் கடவுளுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவன் அல்ல. இதான் முதல்ல பார்க்க போகிறோம். தேவன் எல்லா மனிதர்கள்ட்டையும் பூரண நீதியை எதிர்பார்க்கிறார். இதை மனிதர்கள் அவங்களுக்கு அவங்களால கிரகிச்சு கொள்ள முடியல. ஏன்னா நாம் இந்த உலகத்தில் எவ்வளோ இம்பர்ஃபெக்ஷன் நமக்கு பழகிடுச்சு பாருங்க. பூரண அற்ற ஒரு நிலையில் பழகிட்டோம். பர்ஃபெக்டாக இல்லையா, பரவாயில்ல, இவ்வளோதான் அப்படின்ற ஒரு இதில் பழகிட்டோம். நாம் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் எக்ஸாம் கொடுக்குறாங்கன்னா அந்த எக்ஸாமில் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா ஸ்டூடெண்ட்டை பிடிச்சி திட்ட மாட்டாங்க, டீச்சரை பிடிச்சி நிர்வாகம் திட்டம். அப்படி என்னத்த எக்ஸாம் வச்ச நீனு, எல்லாம் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆகிற அளவுக்கு என்னத்த எக்ஸாமு, ஏன் அவ்வளோ கஷ்டமாக வச்ச, எக்ஸாம் இன்னும் ஈஸி ஆக்கு அப்படின்வாங்க. முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆக கூடாது, ஃபெயில் ஆனாலும் டீச்சர் தப்பு மாதிரி. அப்போ நம்ம ஒரு ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கறது இல்லை, ஒரு லோ ஸ்டாண்டர்டோட பழகிட்டோம். இது போதும், அவ்வளோதான். பாஸ் மார்க் பாருங்க 35, இல்லைன்னா 40, இல்லைன்னா எவ்வளோ அடிமட்டமாக இருக்குது 50, மிஞ்சி மிஞ்சி போனால் சில இடங்களில் 60. அப்போ இப்படிலாம் நம்ம பழகிட்டோம். எவ்வளோ பண்ணால் பாஸ், ஓகே. இப்படி பழகிட்டதுனால கடவுள் நம்மகிட்ட பூரண நீதியை எதிர்பார்க்கிறார். பூரண நீதிமான்களை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார்ன்ற கருத்து முக்கால்வாசி பேருக்கு அவங்களால கிரகிச்சு கொள்ள முடியாது. எப்படிங்க சொல்கிறாங்க, எப்படிங்க சொல்கிறீங்க பூரண நீதிமானை தான் ஏற்றுக்கொள்வார், பூரணமாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்வார்? ரொம்ப ஓவரா இல்லை இதெல்லாம். ஓவராக இருக்குதோ இல்லையோ, இப்படி தான் தேவன் பூரணத்தை நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இயேசுவே சொல்கிறார் மத்தேயு 5:48, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். ஒன்றும் இல்லைங்க, ஆதாமை யோசித்து பாருங்க. ஆதாம் எத்தனை பாவத்தை செஞ்சதுனால அவன் எல்லாத்தையுமே இழந்தான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பாவம் செஞ்சான்? ஒரே ஒரு பாவங்க. ஒரு பாவம் செஞ்சான், எல்லாத்தையுமே இழந்துட்டான், போச்சு. ஒரே ஒரு பாவம், பெரிய பாவம், முரட்டாட்டம், ஆனால் ஒரே ஒரு பாவம். மனித ஒரு புத்தியாக இருந்தால் எப்படி இருக்கும்? பேஸ்பால்லாம் சொல்லுவாங்க 3 strikes and you're out. அப்படின்னா 3 தடவை அவுட் ஆனால் தான் அவுட்டு. ஒரு தடவை அவுட் ஆனால் பரவாயில்ல. கடவுள்கிட்ட அதெல்லாம் நடக்காது. ஒரு தடவை அவுட் ஆனாலே அவுட்டு தான். இந்த மேட்டரில் பார்த்தீங்கன்னா நீதிமான்கள்ன்ற காரியத்தில் இதை புரிஞ்சுக்கணும் பாருங்க. அவர் பூரணத்தை எதிர்பார்க்கிறார். பைபிள் ரொம்ப திட்டவட்டமாக போதிக்குது. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அவர் கொடுத்த கற்பனைகள் எல்லாத்தையுமே கை கொள்ளணும்னு எதிர்பார்க்கிறார். இதை சிலர் இதை கவனிக்கிறது இல்லை பாருங்க. எல்லா கற்பனையும் கை கொள்ளணும். 35% கை கொண்டா பத்தாது, 50% கை கொண்டா பத்தாது, எல்லாத்தையுமே கை கொள்ளணும். ஒன்றை விட்டாலும் கூட நீங்கள் ஃபெயில் என்ற அந்த கருத்து போதிக்கப்படுது பாருங்க. உதாரணத்துக்கு யாக்கோபு 2:10, ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஒரு பாயிண்ட்ல மிஸ் பண்ணால் எல்லாமே காலியா. நம்ம ஸ்கூல் சிஸ்டமில் பல மார்க் இருக்குது. பாஸ் மார்க் ரொம்ப கம்மி. கடவுளுடைய மார்க் சிஸ்டம் சொல்லிட்டா உங்களுக்கு 2 மார்க் தான். 100க்கு 100 0. பர்ஃபெக்டாக இருந்தீங்கன்னா 100க்கு 100, 100 தான் பாஸ். கடவுளுக்கு 100 தான் பாஸ். ஒரு தப்பா அப்போ 0 ஃபெயில். இதுதாங்க கடவுளுடைய சிஸ்டம். நான் என்ன பண்ணுறது? உபாகமம் 6:25 பாருங்க. உபாகமம் 6:25, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கவனமாய் இருந்தால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. நமக்கு நீதியாய் இருக்குமா? நம்ம கட்டளையை செஞ்சால் நமக்கு நீதியாய் இருக்கும். ஆனால் எப்போ? எல்லா கட்டளைகளின்படியே செய்ய கவனமாய் இருந்தால். எல்லாம் சொல்லுங்க, எல்லா கட்டளைகளும். எல்லா கட்டளையின்படியும் செஞ்சால் நமக்கு அது நீதியாய் இருக்கும். ஆனால் அர்த்தம் என்ன? எல்லாத்தின்படி செய்யலைன்னா அது நமக்கு நீதியாய் இருக்காது. உபாகமம் 27
26 பாருங்க. உபாகமம் 27 26. ஒன்றில் அவுட் ஆனால் எல்லாம் அவுட்டுங்க. இதுதான் கடவுளுடைய ஸ்டாண்டர்டுங்க. இது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டு, ரொம்ப பர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்டு. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக, ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்றும் சொல்ல கடவர்கள். மோசே பிரசங்கியார் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் எல்லாம விட்டுறக்கூடாது. இந்த வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு ஆமேன்னு சொல்லணுமா? எல்லாத்தின்படியும் செய்யலனா சாபம். ஜனங்க ஆமேன்னு சொல்லணும் பாருங்க இதுக்கு. அதாவது எல்லாத்தையும் கை கொள்ளணும்னா சாபம். அப்போ கடவுளுடைய ஸ்டாண்டர்ட் இவ்வளோ ஹையா இருக்கிறதுனால எந்த மனுஷனுமே இந்த ஸ்டாண்டர்டை மேட்ச் பண்ண முடியாது. எந்த மனுஷனுமே தேவனுக்கு முன்பாக நற்கிரியை செஞ்சு கட்டளைகளை கை கொண்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி பெற முடியாது என்ற கருத்தை பழைய ஏற்பாடும் போதிக்குது, புதிய ஏற்பாடும் போதிக்குது. எந்த மனுஷனும் இப்படி பூரண நீதிமானா இல்லை. பிரசங்கி 7:20, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. அப்படி யாருமே பூமியில் இல்லை, சரித்திரத்திலே இல்லை. ஒரு பாவம் கூட செய்யாமல் நன்மையே செய்கிற ஒரு நீதிமான். சங்கீதம் 143:2, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதையும். ஆண்டவரே, என்னை நியாயம் தீர்க்காதே ஆண்டவரே என்றான் சங்கீதக்காரன். நீதி நியாயத்தின்படி என்ன நடத்தாதேயும். என்ன யாருமே ஒருவன் கூட உமக்கு முன்பாக நீதிமான் அல்ல. புதிய ஏற்பாட்டில் பவுல் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுகிறார். ரோமர் 3:10, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். அப்போ இதுதான் பிரச்சனை பாருங்க. பிரச்சனை என்னன்னா, கடவுள் நம்மகிட்ட பூரணத்தை எதிர்பார்க்கிறார். அப்படி யாருமே கிடையாது, எல்லார்ட்டையும் பிழை இருக்குது. ஆனால் யாருமே அவர் கொடுக்கறதை எதிர்பார்க்க முடியல. ஆகவே யாருமே நம்முடைய சுய நீதி நிமித்தமாய், நாம சுய நற்கிரியைகள் நிமித்தமாய் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. இப்போ இப்படி சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க சிலர், இது ரொம்ப ஓவரா இருக்குங்க, உங்க கிறிஸ்தவங்கள்ட்ட இதுதாங்க பிரச்சனை, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்றீங்க நீங்க, கொஞ்சம் ஒரு அளவா சொல்ல வேணாம். சரி, எல்லாம் தான் தப்பு செய்கிறாங்க, ஆனால் நல்லதும் செய்கிறோம்ல. தப்பு மட்டுமா செய்கிறோம், நல்லதும் செய்கிறோம். அப்போ நம்ம செய்கிற தப்பை விட கெட்டதை விட நல்லது அதிகமாக இருந்தால் கடவுள் நம்மளை ஏற்றுப்பாருங்க. உங்களுக்கு தெரியாதா? சிம்பிள் லாஜிக்குங்க, ஒன்றும் இல்லைங்க. செய்கிற கெட்டதை விட நல்லது அதிகமாக இருந்தால் கடவுள் என்ன பண்ணுவாராம், ரெண்டுத்தையும் அப்படி பேலன்ஸில் வச்சு எது அதிகமாக இருக்குன்னு பார்த்து அதை வச்சு ஏற்றுப்பாருங்க. இது எங்கே இந்த புத்தி வருதுன்னா, அதான் இந்த பாஸ் மார்க் புத்தி. ஒரு 50% மேலே வாங்கிட்டா பாஸ் தானே. சார், கடவுள்கிட்ட இதை ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, தெருவில் போய் கேட்டு பாருங்க, ஏங்க கடவுள் உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்வாரா ஒரு நாள் அப்படின்னு கேட்டு பாருங்க. ஏற்றுக்கொள்வாருன்னுவாங்க. எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதான் நான் நல்லது செஞ்சுருக்கேன்ல, எவ்வளோ பேருக்கு நல்லது செஞ்சுருக்கேன். ஓகே, நீங்கள் கேட்டு பாருங்க, நீங்கள் கெட்டது செஞ்சலையா? கெட்டது எதுவுமே செய்யலையாங்க, பாவம் எதுவுமே செய்யலையா, செய்யக்கூடாது எதுவுமே செய்யலையா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்லை, செஞ்சுருக்கேன், ஏதோ 1-2 ஏதோ சில நேரம் தப்பி தவறி நடக்குது, ஆனாலும் கூட செஞ்ச கெட்டதை விட நான் நல்லது அதிகமாய் செஞ்சுருக்கேன். அப்போ கடவுள் ரெண்டுத்தையும் வெயிட் பண்ணி வெயிட்டை பார்த்து அப்படி தானே தீர்மானம் எடுப்பார். செஞ்ச கெட்டதை விட நல்லது அதிகமாக செஞ்சுட்டா என்ன பண்ணுவார், ஏற்று கொள்ளுவார். இப்படி தான் முக்காவாசி உலகம் நினைக்குது. ஆனால் இவங்க சொல்கிற லாஜிக்கை ஒரு நீதிமன்றம் கூட ஏற்றுக்காது. இவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுள் இந்த லாஜிக்கின் படி தான் நியாயம் தீர்ப்பார்ன்றாங்க. ஆனால் இந்த லாஜிக்கின் படி ஒரு மனித ஒரு சட்ட பிரகாரமாக நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா, நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா, மனுஷனாய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஜட்ஜே ஏற்றுக்க மாட்டார். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு கொலைகாரன் இருக்கிறான்னு வைங்க, கொலை செஞ்சிட்டான்னு வைங்க. அவன் கொலை செஞ்சதுக்கு ஆதாரமும் இருக்குது, கொலை செஞ்சிட்டான்னு அவனும் ஒத்துக்கிட்டான். ஜட்ஜுக்கு முன்னால் போய் அவன் நின்று சொல்கிறான்னு வைங்க, ஆமாம் ஜட்ஜ் நான் கொலை செஞ்சிட்டேன். ஆனால் ஜட்ஜ், தெருவில் இருக்கிற லாஜிக் உமக்கு தெரியாதா? செஞ்ச கெட்டதை விட நல்லது அதிகமாக இருந்தால் கெட்டதுக்காக நம்மளை தண்டிக்க கூடாது இப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா?
ஆமா ஜட்ஜ், நான் ஒருத்தனை கொலை செஞ்சுட்டேன் உண்மைதான், ஆனா எத்தனை பேரை வாழ வச்சிருக்கேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்கேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு படிப்பு கொடுத்துருக்கேன் தெரியுமா, சொல்ல போனா ஒரு தடவை ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ஒரு 3 பேரை காப்பாத்தினேன், அப்ப 3 பேரை காப்பாத்தினேன், நான் ஒருத்தனை கொலை பண்ணேன், ஆகவே இந்த கொலை பண்ணதை மறந்து விடும். யாராவது சொல்லுவாங்களா இதை போய் அங்க? இப்ப என்ன இந்த தெருவில் இருக்கிற லாஜிக்க நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்வாங்களான்னு கேட்கிறேன் நான். எவ்வளோ நல்லது செஞ்சாலும் அவன் செஞ்ச தப்புக்கு அவனை தண்டிப்பாங்க. ஆனா என்ன சொல்றாங்க ஜனங்க, கடவுள் வந்து இந்த லாஜிக் ஏத்துப்பாரு. இந்த தப்பான லாஜிக்னாலே சிலர் வந்து நித்தியத்தை இழந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப விளையாடக்கூடிய காரியம் கிடையாது இது. தப்பான லாஜிக்கு நித்தியமே போயிடலாம் கிடையாது. ஒரு மனுஷ நீதிமன்றத்தில் ஏத்துக்க மாட்டாங்கன்னா, பரிசுத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைச்ச கடவுள், நியாய நீதியில அவருக்கு ஈடுணையா யாருமே இல்லை. அவர் எப்படி ஏத்துப்பார்? நம்ம செஞ்ச கெட்டதை விட நல்லது அதிகமாக இருந்தா அதனால நம்ம தப்ப மாட்டோம். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. அவர்கிட்ட பூரணத்தை எதிர்பார்க்கிறார். எந்த மனுஷனும் பூரணத்தை அவருக்கு கொடுக்க முடியல. ஆனால் சிலர் சொல்றாங்க இது தப்புங்க, அவர் வந்து நம்ம கொடுக்க முடியாத நம்மகிட்ட இருந்து எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது தப்புங்க, அவர் தப்பு தாங்க. எந்த மனுஷனும் பூர்ணமா இல்லை. அதான் மனுஷனாலே தப்பு செய்வான், அப்படிதானங்க? டு err is human. தப்பு செய்வதே மனிதனுடைய தன்மை. அப்ப கடவுள் நம்மகிட்ட இருந்து தப்பு செய்யற மனுஷன் இருந்து பூர்ணத்தை எதிர்பார்த்தா இது நியாயமே கிடையாது. ஆனா நீங்க வேதத்தின் போதனையின்படி பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மகிட்ட இருந்து பூரணத்தை எதிர்பார்க்கிறார் என்பது 2 காரியத்தை வெளிப்படுத்துது. ஒன்று வந்து அவர் பூரணர், அவர் பூரணர். இன்னொன்று வந்து நாமும் பூரணர்களாய் இருக்கும்படி படைக்கப்பட்டோம். நாமும் பூரணர்களாய் இருக்கும்படி படைக்கப்பட்டோம். அவர் பூரணர். எங்க அவர் பூரணருங்க. நாமும் பூரணர்களாய் இருக்கும்படி படைக்கப்பட்டோம். சில காரியத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனே பூரணத்தை எதிர்பார்க்குறான். ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஒருத்தர், அவங்களுக்கு ஹார்ட் சர்ஜரி நடக்கும் போது இதயத்தில் யாராவது கை வைக்க போகிறாங்கன்னா அந்த டாக்டர் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டோம். ஹார்ட் சர்ஜன் வந்து சும்மா இப்படி 35 வாங்கி பாஸ் ஆன ஆளாக இருக்கக்கூடாது. உருப்படியாக படித்து கிட்டத்தட்ட 100க்கு 100 வாங்கின ஆளாக இருக்கணும். ஏன்னா இதயத்திலே கை வைக்கிறாங்க. இது என்ன விளையாடுற காரியம் கிடையாது. ஹார்ட் சர்ஜன்ஸ் ஹேவ் டு பி நியர் பர்ஃபெக்ட். அதை விட பிரெயின் சர்ஜன் சொல்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க, நீங்கள் சொல்ல முடியாது பிரெயின் சர்ஜனாக இருந்தால் இப்படி லைட்டாக அப்படி விரல் தவறிடுச்சு அங்கே போய் அப்படியே லைட்டாக குத்திடுச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. பிரெயினே போயிடும் பாருங்க. அப்போ நம்ம ஹார்ட் சர்ஜன்ட்டு பிரெயின் சர்ஜன்ட்டு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறோம், பூர்ணத்தை எதிர்பார்க்குறோம் பாருங்க. மனுஷனே சில இதெல்லாம் பூர்ணத்தை எதிர்பார்க்குறான், பூர்ணத்தை கடைப்பிடிக்கிறான். மைக்ரோ சிப் மேனுஃபேக்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனு, கம்ப்யூட்டரு, மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம், கேட்ஜெட்ஸு, மெடிக்கல் எக்யூப்மெண்ட், ஸ்கேன் எடுக்கிற எக்யூப்மெண்ட், இதெல்லாம் மைக்ரோ சிப்பில் தான் வேலை செய்யுது. மைக்ரோ சிப் ரொம்ப சின்ன ஒரு சிப்பு பாருங்கள். அந்த சிப் வந்து தயாரிக்கிற விதம் வந்து எப்படின்னா, தயாரிக்கப்படுற இடம் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கணுமா. ஒரு சின்ன தூசி வந்தால் எல்லாம் கெட்டுருமா, அந்த சிப்பு வேலை செய்யாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும். அதுக்காக அவங்க ஏர் ஃபில்டர் வச்சு இல்லாத ப்ரோட்டோகால்லாம் வச்சு பண்ணலன்னா ஃபோனும் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்யாதுங்க. இந்த மாடர்ன் டெக்னாலஜி உலகத்தில் எதுவுமே வேலை செய்யாது. அப்போ மனுஷனும் சில காரியங்களில் அவன் ஒரு பூரணத்தை வெளிப்படுத்துகிறான் பாருங்க. மனுஷனுக்கே இவ்வளோன்னா கடவுள் எவ்வளோ, கடவுளும் பாருங்க ரொம்ப அப்படியே அவருடைய பர்ஃபெக்ஷனை நீங்கள் படைப்பில் பார்க்கலாம். படைப்பில் பார்க்கலாம்ல. சொல்லப்போனால் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு என்னங்க ஆதாரம்? சிலர் சொல்கிறாங்க ஒரு ஆதாரம், நிறைய ஆதாரம் இருக்குது. ஒரு ஆதாரம் என்னன்னா, த ஃபைன் டியூனிங் ஆஃப் தி யூனிவர்ஸ். த ஃபைன் டியூனிங் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் டியூன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு நோட்டும் டியூன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாசிக்கிறப்போ அது உங்களுக்கு இனிமையாக கேட்குது. இல்லைன்னா கந்த ஓலமாக இருக்கும். ஃபைன் டியூன், அது வந்து கரெக்டாக டியூன் பண்ணி வச்சுருக்காங்க பர்ஃபெக்டாக. அந்த மாதிரி தேவன் வந்து உலகத்தையே டியூன் பண்ணி வச்சுருக்காராம். செட்டிங்கை வந்து அப்படி துல்லியமாக பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறாராம். நீங்கள் போய் சாட் ஜிபிடியில் கூகுளில் அடித்து பாருங்கள், ஃபைன் டியூனிங் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படின்னு அடிச்சிங்கன்னா எப்படி நம்ம ஃபோனுக்கு செட்டிங் இருக்குதோ, ஏசி கூட செட்டிங் இருக்குது பாருங்கள். ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்காங்க, அது மாதிரி வேலை செய்யுது. எல்லாத்துக்கும் ஒரு செட்டிங் இருக்குல்ல. உலகத்துக்கே சில செட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதுக்கு பேர் வந்து ஃபண்டமெண்டல் கான்ஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது புவி ஈர்ப்பு சக்தி எடுத்துக்கோங்க, அதில் இருக்கிற அந்த கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க பாருங்க. அதாவது புவி ஈர்ப்பு வந்து கரெக்டாக செட் பண்ணியிருக்காராம் கடவுள். கொஞ்சம் இப்படி அப்படி செட் பண்ணியிருந்தா எல்லாம் கெட்டிருக்கும். லேசாக இப்படி நவுத்திருந்தா புவி ஈர்ப்பு வந்து
ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா எதுவுமே ஒட்டாதான். புவியீர்ப்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ரொம்ப ஓவராக ஈர்க்கப்படும். நீங்கள் போய் அடிச்சு பாருங்கள் ChatGPTயில் ஃபைன் டியூனிங் ஆஃப் தி யூனிவர்ஸ். இது ரொம்ப ஒரு மிக சிறந்த ஒரு ஆர்கியூமெண்ட் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். இல்லைன்னா ஒருத்தர் எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ துல்லியமாக செட் பண்ண முடியும்? இது சும்மா அப்படியே தற்செயலாக நடந்திருக்கவே முடியாது. யாரோ நாமெல்லாம் வாழணும்னு விரும்பி வேணுக்குன்னு இப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. யாரு? கடவுள். அவருடைய பர்ஃபெக்ஷனை வெளிப்படுத்துது அது. சரிங்களா? அதான் சொல்ல வரேன். அப்போ அவர் பர்ஃபெக்டாக இருக்கார், நம்மகிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறாருன்னா அது அவருடைய மகிமையை காண்பிக்குது ஒழிய அவர் நம்ம தப்பாக செய்கிறாருன்னு ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, என்ன வெளிப்படுத்துது? நாமும் பர்ஃபெக்டாக இருக்கும்படி படைக்கப்பட்டோம். நாம் எப்படி படைக்கப்பட்டோம்? அவருடைய சாயல்லையும் அவருடைய ரூபத்திலையும் படைக்கப்பட்டோம். ஆக்சுவலாக நம்மளெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்படி படைச்சிருக்கிறார். இது ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியும், பெரியவங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பெரியவங்க தப்பு செஞ்சு பழகிட்டாங்க, இவ்வளோதான் இப்போ வாழ்க்கையான. நீங்கள் சின்ன பிள்ளைய பாருங்க, அது ஃபஸ்ட்டு தப்பு செய்கிறப்போ உடனே அதுக்கு ரொம்ப இதாகிடும். ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு பெரிய என்னமோ நடந்துட்ட மாதிரி வரும். நாம் என்ன பண்ணுவோம்? ஒன்றும் இல்லைம்மா, பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை அப்படின்டுவோம். அது நம்ம பழகிட்டோம்ல. ஆனால் அந்த பிள்ளைக்குள்ள கடவுள் அந்த ஒரு எண்ணத்தை வச்சுட்டாரு, நீ பர்ஃபெக்டாக இருக்கும்படி உண்டாக்கப்பட்டாய். ஏன் பர்ஃபெக்டாக இல்லை? நம்மளால் ஏன் பர்ஃபெக்டாக இருக்க முடியல? ஏன்னா பாவம் ஒரு சக்தி நமக்குள்ளாக வேலை செஞ்சு நம்மளை கெட்டு போக செய்து. பாவம் எப்படிப்பட்டதுன்னா, ரூல் போட்டால் உடைக்கணும்னு ஒரு விருப்பம் வருது நமக்கு. ஒரு பிள்ளைட்டு கூட நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோடை தாண்டாதன்னா உடனே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு? கோடை எப்படியாவது தாண்டணும். என்னைக்கு ரூல் போட்டோமோ அன்னைக்கே உள்ள அந்த ரூலை உடைக்கணும், கடைப்பிடிக்க கூடாதுன்ற ஒரு விருப்பம் பாருங்க. அதான் பாவத்தினால இருக்கிற அந்த ஒரு இது. அப்போ கடவுள் இப்படி தான் வாழணும், நீ அப்படி தான் வாழணும்னு சொல்கிறாரு. அவர் ரூலை பார்க்க நம்ம என்ன பண்ணுறோம்? கடைசியில் அதை கடைப்பிடிக்காமல் போய் அவர் எதிர்பார்க்கிற நீதியை நம்ம தராமல் போய் விடுகிறோம். ஆகவே நாம் பர்ஃபெக்டாக இருக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் நம்மளை பர்ஃபெக்டாக தேவன் மாற்றுவார். உண்மைதானே? நம்புறீங்களா நீங்கள்? ஒரு நாள் நம்மளை பர்ஃபெக்டாக மாற்றுவாருங்க. ஒரு பிள்ளை குறை இல்லாமல் பாவம் மற்றவர்களாய் நம்மளையும் மாற்றி விடுவார். இயேசு திரும்ப வரும்போது அப்படிப்பட்ட விதத்தில் நாம் மாற்றப்படுவோம். நம்புறீங்களா? அந்த நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு நாள் வரும், உங்கள்கிட்ட ஒரு பிழை குறை கூட இருக்காது. உள்ள வெளியே எல்லாமேங்க. மகிமையான சரீரத்தை கூட தேவன் நமக்கு கொடுப்பாராம். ஒரு பிழை கூட நம்மகிட்ட இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட நாள் வருது. அப்படிதான் உண்டாக்கப்பட்டோம், அப்படிப்பட்ட நாள் வருது. இப்போ நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மனதில் வைக்கிறப்போ அவர் ஒன்றும் தப்பான காரியத்தை எதிர்பார்க்கல. அவர் எதிர்பார்க்கறது கரெக்ட் தான். நம்மளால் தர முடியாது, நம்ம தப்பு. எந்த மனுஷனும் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு தகுதி இல்லாதவனாய் இருக்கிறான். ரோமர் 3:20. பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால். அதான் சொன்னேன்ல, எங்கே ரூல் இருக்குதோ அங்கே தான் பாவம் செய்யணும் போல நமக்கு தோணுது. அங்கே தான் நம்ம பாவிகள் என்ற அறிவும் நமக்கு அதிகமாய் வருது. கடவுளுடைய நியாயப்பிரமாணத்தை பார்க்க தான் நமக்கு தெரியுது, ஓஹோ நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்காமல் விட்டுட்டோமே. அதான் சொல்கிறார், பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. கடவுள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சு அவருக்கு முன்பாக நீதிமானாய் காணப்படுகிறேன் என்று ஒரு மனுஷன் நினைப்பானால் ஏமாந்து விடுவான். என்ன எந்த அளவுக்கு கடவுள் சொன்னதை செய்ய பார்க்குறானோ அந்த அளவுக்கு கடவுள் சொன்னதை செய்யாமல் போயிடுவான். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. நற்கிரியினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லை. எந்த மனுஷனும் அந்த விதத்தில் நீதிமானாக்க முடியாது. கடவுள் சொன்னதை நான் செஞ்சிடறேன், நல்லதை செஞ்சிடறேன், அதனால அவர்கிட்ட நீதிமான்ற பேரை வாங்கிடுறேன் அப்படின்னு நினச்சா சான்ஸே கிடையாது, முடியவே முடியாதுன்றதான் பவுல் சொல்லுகிறார். இந்த வழி க்ளோஸ்ட். நல்லதை செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. எப்படிங்க? நல்லதை செஞ்சு அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. ஏன்னா அவர் பூரணராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். அவர் அளவுக்கு யாருமே பூரணராக நல்லது செய்த முடியல. ஆகவே தேவன் என்ன பண்ணுறாரு? இன்னொரு வழியை நம்ம கொடுக்குறார். இந்த வழியை தான் ஃபர்ஸ்ட் இருந்தே கொடுக்க சித்தம் கொண்டார் அவர். அது என்ன வழி? கிருபையாய் நம்மை நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். கிருபையினாலே, எல்லாம் சொல்லுங்க, கிருபையினாலே.
கிறிஸ்துவினாலே நம்மளை நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவுக்குள் நம்மை நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். இயேசுவை நம்பும் போது கிருபையினாலே, கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள் நம்மை பர்ஃபெக்ட் நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். ரோமர் 3 பாருங்க. நம்ம ரோமர் 3 தான் இருக்கிறோம். 23 பாருங்க. அந்த வழியில யாரும் நீதிமான் ஆக முடியாது. எந்த வழியில? நல்லது செஞ்சு அப்படி நீதிமானா கடவுளுடைய பார்வையில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோமர் 3 சொல்றாரு பாருங்க. 23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, எல்லாரும் தோத்துட்டாங்க. இதுல 24, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க, இலவசமாய். ஓ, இலவசமாய் அப்படின்னா இதை சம்பாதிக்கல, இதை பெறத்துக்கு நாம செஞ்சு நம்மளே தகுதிப்படுத்தல. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே, கிரியையினாலே இல்ல, கிருபையினாலே. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளதான் நடக்குது. அவருடைய மீட்பை கொண்டு தான் இது நடக்குது. அதாவது கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது அவருடைய வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதலின் மூலமாய், அவர் கொடுக்கிற மீட்பின் மூலமாய் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அவருடைய வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதல் எல்லாத்தினாலும் நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். வாழ்க்கை மரணம் எடுத்துக்கோங்க. வாழ்க்கை மரணம், வாழ்க்கை மற்றும் மரணம், லைஃப் அண்ட் டெத். நாம நீதிமான் ஆகிறதுக்கு அவர் வாழ்ந்ததும் பொருந்தும், மரிச்சதும் பொருந்தும். ரோமர் 5:9 பாருங்க. ரோமர் 5:9, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க. எல்லாம் சொல்லுங்க, இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசுடைய ரத்தம்னா அவருடைய மரணத்தை தானே சொல்லுது. அப்போ அவர் மரிச்சதுக்கும் நாம் நீதிமான் ஆக்கப்படுறதுக்கும் சம்பந்தம் இருக்குது. நீதிமான் ஆக்கப்படுறதுன்னு வாசிக்கிறப்போ ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நீதிமானாய் எண்ணப்படுவது, நீதிமானாய் தீர்க்கப்படுவது, தேவனால் நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று அந்த அர்த்தத்தில் தான் சொல்லப்படுகிறது. இயேசுடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாய் தேவனால் நாம ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அதுதான் அர்த்தம் அங்க. சரிங்களா? அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவருடைய மரணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் உண்டு. ரோமர் 5:19 பாருங்க. ரோமர் 5:19 இங்க பாருங்க, மரணத்தை விட வேற ஒன்றை சொல்லுகிறார். வெறும் மரணம் கிடையாது, இங்க வேற ஒரு விதமான ஒரு வார்த்தை வருது பாருங்க. ரோமர் 5:19 ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆயிட்டோம்னு சொல்லுது. இப்ப பாருங்க, ரோமர் 5:19, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, எல்லாம் சொல்லுங்க, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே. யாருடைய கீழ்ப்படிதல்? இயேசுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். கீழ்ப்படிதல், எல்லாம் சொல்லுங்க, கீழ்ப்படிதல். அங்க ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லுது. இங்க இயேசுனுடைய கீழ்ப்படிதல் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன சொல்ல வர்றாருன்னா, பவுல், ஆதாம் கீழ்ப்படியாம போனான், எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் இழந்தது மட்டும் இல்லாம நாம் எல்லாருமே எல்லாத்தையும் இழந்தோம். ஆதாம்ன்ற ஒரு மனுஷன் பாவம், இந்த கான்டெக்ஸ்ட் வாசித்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்துல வாசிப்பீங்க. ஆதாம் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சதுனால உலகத்துக்குள்ளாக மரணம் பிரவேசிச்சது. எல்லாரும் இன்றைக்கு மரிக்கிறார்கள். இயேசு என்ற இந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதல்னாலே நாம் அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசுடைய கீழ்ப்படிதல்னா அப்ப பவுலுடைய மனதில் என்ன இருக்குது? என்ன இருக்குன்னு சொல்றேன். அவருடைய வாழ்நாள் முழுவதும் இயேசு, அவருடைய பூலோக வாழ்க்கை முழுவதும் பிதாவை பூரணமாய் கீழ்ப்படிஞ்சார். கரெக்ட் தானே? பர்ஃபெக்டா கீழ்ப்படிஞ்சார். ஆதாமு போல கீழ்ப்படியாம போல ஒரு பாவம் கூட செய்யல. இயேசு பூரணமாய் கீழ்ப்படிஞ்சார். அவருடைய கீழ்ப்படிதலினுடைய உச்சகட்டம் என்னன்னா சிலுவைக்கு போய் மரிச்சது தான். திரும்ப சொல்றேங்க, வாழ்நாள் முழுவதும் இயேசு பூரணமாய் கீழ்ப்படிஞ்சார். அவருடைய கீழ்ப்படிதலின் உச்சகட்டம் என்னங்க? கெத்சமனே தோட்டத்தில் என்னுடைய சித்தம் அல்ல
உம்முடைய சித்தமே ஆக கடவுதுன்னு போய் சிலுவையில் கூட நான் போய் சாகிறேன்னு சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிஞ்சார். சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? அதை தான் பிலிப்பியர் 2:8 பவுல் சொல்கிறார். சிலுவை பரியந்தம், சிலுவை மரணம் பரியந்தம் தம்மையே தாழ்த்தி அவர் கீழ்ப்படிஞ்சார். எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சார்னா, வாழ்க்கை பூரா கீழ்ப்படிஞ்சது மட்டும் இல்லை, சிலுவை கூட போய் சாகிறேன் நீர் சொல்றதுனால அப்படின்னு போய் சாகிறதுனால அந்த ஒட்டுமொத்த கீழ்ப்படிதல் இருக்கு பாருங்க. அந்த கீழ்ப்படிதல்னால நாம அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம கீழ்ப்படியல, நாம கீழ்ப்படிஞ்சிருக்கணும், நாம கீழ்ப்படியல. ஆனா நமக்கு பதிலாய் என்ன பண்ணுகிறார்? அவர் கீழ்ப்படிஞ்சார். நமக்கு பிரதிநிதியாய் அவர் கீழ்ப்படிஞ்சதுனால நாம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் பூரண நீதி எதிர்பார்க்கிறாரு, நாம அவர் எதிர்பார்க்கறது தர முடியல. ஆனா இயேசு தந்தார் இல்லையா? இயேசு பூரண நீதியை கடைபிடிச்சாருங்க, நிறைவேற்றினார். இயேசுடைய வாழ்க்கையை பாருங்க. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதிருந்தார். எபிரேயர் 4:15 சொல்லுது. எல்லா விதத்திலும் நம்மளை போல சோதிக்கப்பட்டாலும் ஆனா பாவம் செய்யவில்லையாம். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசுவை ஒரு 10 வயசு பிள்ளையா யோசித்து பாருங்க, கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, வித்தியாசமா இருந்திருப்பாரு. ஏன்னா 10 வயசு பிள்ளை பாவம் செய்யும். என்னங்க, எல்லா பிள்ளைகளுக்குள்ளேயும் பாவம் இருக்குங்க. நம்ம பிள்ளைகள் கூட தான், எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் பாவம் இருக்கு இல்லையா? ஆனா இயேசுக்குள்ள இல்லை. அவர் பாவமற்றவர். அப்போ அவர் 10 வயசா இருக்கிறப்போ அவர் பாவம் செய்யவில்லை. 15 வயசுல இயேசுவை யோசித்து பாருங்க, அல்லது 18-20 வயசு ஒரு வாலிபராய் எப்படி இருந்திருப்பாரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு வாலிபருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் பாருங்க. எபிரேயர் 4:15 சொல்லுது, எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாது இருந்தார். நாம் எப்படி சோதிக்கப்படுறோம்? வெளியிருந்து ஒரு சோதனை வருது, ஆனா நமக்கும் உள்ள பாவம் செய்யணும் போல ஒரு ஆசை இருக்கு. அதனாலதான் அது கொக்கி போட்டு நம்மளை இழுத்துருது. ஆனா இயேசு வித்தியாசம் பாருங்க. வெளியிலிருந்து சோதனை வருது, அவருக்குள்ள பாவம் செய்யணும்னு ஆசையே இல்லை. அதனால என்ன சோதனை வந்தாலும் கொக்கி விழ மாட்டேங்குது அவருக்கு. அவர் ஒரு பாவம் கூட செய்யவே இல்லை. பூரணமாய் வாழ்ந்தார். பிதா சொன்ன எல்லாத்தையும் செஞ்சார். பாவம் செய்யாம இருந்தான்றது மட்டும் இல்ல, செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செஞ்சார். பாவம் செய்யாம இருந்தார்ன்றது மட்டும் இல்லைங்க, எல்லா நீதியையும் செஞ்சார். ஞானஸ்தானத்துக்கு போறாரு இல்லையா? யோவான் ஸ்நானன்கிட்ட போறாரு, ஞானஸ்தானம் கொடுன்றார். யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், ஐயோ உமக்கு போய் நான் எப்படி ஞானஸ்தானம் கொடுக்குறது? இயேசு என்ன சொல்றாரு? இல்ல நீ கொடுக்கணும், ஏன்னா எல்லா நீதியையும் நிறைவேற்றும்படி நான் இதை செய்யறேன்றாரு. இதையும் நான் செய்யணும், பிதா என்ன செய்ய சொல்லியிருக்காரு, நானே செய்யறேன், கொடு நின்றாரு. செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்யறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு இடத்துல சொல்றாரு, பிதாவை எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுத்துறேன்றாரு. யோவான் 8:29. அதுவும் அவர் செய்கிற விதமே வேறங்க. இப்போ உலகத்துலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் நல்லது செய்வாங்கன்னா, தானம் தர்மம் செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் ஏன் செய்கிறாங்கன்னா, இதனால அவங்களுக்கு ஏதோ ஒன்று பிறகு கிடைக்கும்ன்றதுக்காக செய்கிறாங்க. ஒருத்தர் பிச்சை கேட்குறாங்கன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க? இன்றைக்கி இவங்களுக்கு கொடுக்காமல் போயிட்டா நாளைக்கு நமக்கு கிடைக்காம போயிடுமோ, கர்மான்னு ஒன்று இருக்குல்ல அப்படின்றாங்க. அப்போ நம்ம செய்கிறது தான் நமக்கு திரும்ப வரும், அப்போ எதுக்கும் செஞ்சுருவோம், அப்போ நாளைக்கு நமக்கு ஏதோ நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஏன் உதவி செய்கிறாங்கன்னா, அநேக நேரம் இவங்களுக்கு உதவி செஞ்சால் நாளைக்கு ஒருவேளை இவங்க நமக்கு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான். அப்போ சிலர்லாம் நல்லது செய்கிறதுக்கு வேற நோக்கம் இருக்குது பாருங்க. இயேசு எந்த நோக்கத்தோடங்க பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சார்? பிதா சொல்றது எல்லாத்தையும் ஏங்க செஞ்சாரு? நல்லது ஏங்க செஞ்சாரு? எவ்வளோ பேரை போய் சுகமாக்கினாரு, எவ்வளோ பேருக்கு உதவி செய்தாரு. ஏன் செஞ்சாரு? அப்பதான் பிதாவிட்டு இருந்து ஏதோ தயவு பெறலாம், அவருடைய தேவை சம்பாதிக்கலான்றதுக்காகவா? கிடையாது. வரது ஏதோ அவருக்கு அதனால கிடைக்கும்ன்றதுக்காகவா? கிடையாது. பிதாவை அப்படி அவர் அன்பு கூர்ந்தார், அன்பின் நிமித்தமாய் செய்தார். யோவான் 14:31 சொல்றாரு, நான் பிதாவை அன்பு கூர்றேன்றது உலகமே பார்க்கணுன்றதுக்காக நான் சிலுவைக்கு போய் சாகிறேன்றார். பிதாவின் மேல அவருக்கு அவ்வளோ அன்பு. பிதா சொல்றது எல்லாத்தையுமே செய்கிறார். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவுது. அப்படியே மனிதர்களை விட தலையில பாருங்க இயேசு. மனுஷன் ஒரு கட்டளை கூட கரெக்டாக கடைபிடிக்க முடியல. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஒரு கட்டளையில் நம்ம எல்லாம் ஃபெயிலு. எந்த கட்டளை தெரியுமா? ஃபஸ்ட்டு கட்டளை என்னது? தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடு, ஆத்மாவோடு, பலத்தோடு, மனதோடு அன்பு கூறுவாயாக. எந்த மனுஷன்
நெஞ்சை தட்டு சொல்ல முடியும், நான் கடவுளை முழு உள்ளத்தோடு பலத்தோடு ஆத்மாவோடு அன்பு கூர்ந்துட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அங்கேயே அவுட்டு. இயேசு ஒருத்தர் தான் அதை செஞ்சார். அன்பு நிமித்தமாக பிதா சொன்னது எல்லாத்தையும் செஞ்சார். அவருடைய கீழ்ப்படிதல் உச்சகட்டம் என்னது? சிலுவைக்கு போகிறேன்னு சொன்னது தான் உச்சகட்டம். அப்போ அவ்வளோ கீழ்ப்படிதலும் பவுல் மனதில் வைத்து தான் சொல்லுகிறார். ரோமர் 5:19 ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். நாம கீழ்ப்படியல, அதனால நாம நீதிமான் ஆக்கப்பட முடியாது. ஆனால் அவர் கீழ்ப்படிந்ததுனால நாம நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறோம், நீதிமான்களாய் எண்ணப்படுகிறோம், நீதிமான்களாய் தீர்க்கப்படுகிறோம். அவருடைய கீழ்ப்படிதலின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட மரணத்தில் போய் முடிஞ்சதே. மரணத்தில் உச்ச நிலைக்கு வந்த அவருடைய பூர்ண கீழ்ப்படிதலின் வாழ்க்கை நிமித்தமாய் நாம நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். கிறிஸ்துவினாலே நாம நீதிமான்களாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். கிறிஸ்துவனால தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படுது. நாம பாவத்துக்கான விலையை நாம செலுத்தல, கிறிஸ்து செலுத்திட்டார். ஆனால் நாம செலுத்திட்டது போல தேவன் எடுத்துட்டார். அதே போல தான் நாம நீதியா வாழலை, ஆனால் கிறிஸ்து வாழ்ந்துட்டார். ஆகவே நம்மை நீதிமானாய் தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி சொல்லலாம். 2 கொரிந்தியர் 5:21 படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. எக்ஸ்சேஞ்ச் இல்லை சொல்லுங்க, எக்ஸ்சேஞ்ச்னா அதான் நீங்கள் ஒரு பழைய ஃபோனை கொடுத்து புது ஃபோன் வாங்குறீங்க, பழைய காரை கொடுத்து புது கார் வாங்குறீங்க. பொதுவாக இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லே உங்களுக்கு லாபம் வராதபடி பண்ணிவிடுவாங்க இல்லையா? ரொம்ப லாபம் நமக்கு கிடைக்காதபடி எப்படி பண்ணணுமோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரை கொடுப்பாங்க. ஆனால் தேவன் பாருங்க, அவர் என்ன ஆஃபர் கொடுக்குறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? நீ என்கிட்ட வா, பாவியா வா, உன் பாவத்தை நான் எடுத்துக்கிறேன், என் நீதியை உனக்கு தருகிறேன். எக்ஸ்சேஞ்ச். இயேசுக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஒரு எக்ஸ்சேஞ்சின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21 அதை சொல்லுது பாருங்க நமக்கு. அதாவது இயேசுக்கு என்னதான் நடந்ததோ, ஏன் நடந்ததுன்னா நமக்கு அதனுடைய நேர் எதிரான பாக்கியம் கிடைக்கணும். இயேசு ஏன் பாவமானார்? நாம நீதி ஆகும்படி. இயேசு ஏன் மரித்தார்? நாம வாழும்படி. இயேசு ஏன் சாபமானார்? நாம ஆசீர்வாதத்தை பெறும்படி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறும்படி. இயேசுக்கு என்னென்ன நடந்ததோ கல்வாரி சிலுவையில், அதுக்கு நேர் எதிரான பாக்கியம் நமக்கு கிடைக்கும்படி தான் அவருக்கு அப்படிலாம் நடந்தது. இயேசு ஏன் காயப்பட்டார்? நாம் குணமாகும்படி. இயேசு ஏன் தரித்திரரானார் சிலுவையில்? நாம் ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படி. இயேசு ஏன் அந்தகாரத்தில் வேதனைப்பட்டார்? நாம வெளிச்சத்தில் வாழ்ந்து மகிழும்படி. இயேசு ஏன் கல்வாரி சிலுவையில் தேவனால் கைவிடப்பட்டார்? நாம் ஒருபோதும் தேவனால் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. இயேசு ஏன் அவமானப்படுத்தப்பட்டார் சிலுவையில்? நாம கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்படும்படி. இயேசு ஏன் தள்ளப்பட்டார்? ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டு அவர் அரைஞ்சாங்க. ஏன்னா நாம தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி. எக்ஸ்சேஞ்ச். இயேசுக்கு நடந்தது எல்லாமே நமக்கு அதனுடைய நேர் எதிராக இருக்கிற அந்த பாக்கியம் கிடைக்கணும் என்பதற்காக தான் நடந்தது. அப்ப அப்படி பார்த்தீங்கன்னா இயேசு ஏன் நம்முடைய பாவத்தை சுமந்தார்? நாம் அவருடைய நீதியை சுமக்கும்படி. இயேசு ஏன் நம்முடைய பாவத்தை சுமந்தார்? நாம் அவருடைய நீதியை சுமக்கும்படி. அதுதான் 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன் இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டார்? நாம் தேவனுடைய நீதி ஆகும்படி. கொஞ்சம் அந்த வார்த்தைகளை யோசித்து பாருங்க. இயேசு நமக்காக பாவமாக்கப்பட்டாராம். எப்படி பாவமாக்கப்பட்டார்? பாவம் செய்ததனால பாவமாக்கப்பட்டாரா? அவர் பாவமே செய்யலையே. பாவம் அறியாதவர் அங்கேயே சொல்லப்படுது. அப்ப எப்படிங்க இயேசு பாவமாக்கப்பட்டார்? எப்படின்னா நம்ம பாவத்தை சுமந்தார், அப்படிதான் பாவமாக்கப்பட்டார். அப்படிதானே? பாவமே செய்யல, ஆனா பாவமாக்கப்பட்டார். எப்படி? நம்ம பாவத்தை சுமந்தனால அவர் பாவமாக்கப்பட்டார். நாம எப்படி நீதி ஆகிறோம்? அதே போலதான். அப்படின்னு அர்த்தம். நாம நீதி செய்யறதுனால நீதி ஆகல, அவருடைய நீதியை நாம பெற்றுக்கொள்ளுகிறதுனால நாம நீதி ஆகிறோம். அவர் பாவம் செய்ததுனால பாவம் ஆகல, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார், ஆகவே பாவமானார். நாமும் நீதியை செஞ்சதுனால நீதி ஆகல, அவருடைய நீதியை நாம பெற்றுக்கொண்டோம், ஆகவே நீதி ஆனோம்.
பாவமானார் நாம நீதி ஆகும்படி அப்படின்லாம் சொல்லுது. பாவமானார்னா என்னங்க? நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல வைக்கப்பட்டது, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். அப்போ பாவம் செய்யாத இயேசு பாவம் ஆக முடியும்னா, நீதி செய்யாத நான் கூட நீதி ஆக முடியுமா இல்லையா? தேவன் செய்கிறாருங்க. இதெல்லாம் மனுஷனால செய்யவே முடியாது. எல்லா பாவத்தையும் எடுத்து இயேசு மேல யாரை வைக்க முடியுமா? யாரை வைக்க முடியாது. கடவுள் ஒருத்தர் தான் அதை செய்ய முடியும். கடவுள் ஒருத்தர் தான் அவரை பாவமாக்க முடியும். அதுதான் அந்த வசனமும் சொல்லுது. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக முடியும். பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். எல்லாம் சொல்லுங்க, ஆக்கினார். யார் ஆக்கினது? தேவன் தான் நம்ம பாவத்தை அவர் மேல எடுத்து வச்சது, அவரை பாவம் ஆக்கினது. மனிதனால சாத்தியம் இல்லாத ஒரு காரியம், ஆனா இது ஆச்சு. சிலுவையில் நம்முடைய பாவத்தை இயேசு சுமந்தார், நம்ம நம்புறோம். அப்ப அதை நாம ரெடினா இதையும் நம்ம ரெடியா இருக்கணும். இது எக்ஸ்சேஞ்ச். ஏன் நம்ம பாவத்தை சுமந்தார்னா, நாம் அவருடைய நீதியை சுமக்க வேண்டும். அதனால தான் நடந்ததுங்க. அவருடைய நீதினால் நம்ம தரித்து கொள்ளப்பட வேண்டும். எக்ஸ்சேஞ்சுங்க. தேவனே இதை செய்தார். இதனால தான் பாருங்க, இயேசு பூரணமாக வாழ்ந்தார் இல்லையா? பர்ஃபெக்டாக வாழ்ந்தார் இல்லையா? வெறும் மறிக்க வேண்டிய விதத்தில் மறிச்சார்ன்றது மட்டும் இல்லை, எல்லா நீதியும் செஞ்சு, பாவமே செய்யாமல் எல்லா நீதியும் செஞ்சு வாழ்ந்தார் இல்லையா? அது முக்கியமாயிடுது. ஏன்னா அப்போ தான் மறிக்கிறப்போ அதன் மூலமாக நமக்கு எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும். அவர் நம்முடைய பாவத்தை சுமக்க, நாம் அவருடைய நீதியை பெற்றுக்கொள்ள. இதனால தான் பழைய ஏற்பாட்டில் பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் பலியிடப்பட முடியும் என்று தேவன் சொன்னார். பலியை கொண்டு வரப்போ அது பழுதற்றதா இருக்கணும், மாசற்றதா இருக்கணும், பிழையற்றதா இருக்கணும். ஏன்? ஏன்னா இயேசு பழுதற்றவர். இயேசு அவர்கிட்ட எந்த பிழையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. ஆனா ஏன் இப்படிதான் இருக்கணும்னு தேவன் சொல்லிட்டாரு. சிலர் சொல்றாங்க, அப்பதான் பாவம் செய்யாதவர் தான் நம்ம பாவத்தை சுமக்க முடியும். கரெக்ட். ஆனா அவ்வளவுதானா? அவ்வளவுதான் கிடையாது. ஆமா, பாவம் செய்யாதவர் தான் நம்ம பாவத்தை சுமக்க முடியும். ஆனா அது மட்டும் இல்லை, பாவம் செய்யாம நீதியை செய்கிறவராக இருந்தாதான் அவருடைய நீதி நமக்கு கிடைக்க முடியும். இப்படி டிசைன் பண்ணிட்டார் பாருங்க தேவன். இயேசுவை நம்புகிறப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நாம ஒரு அற்புதமான செயல் நிமித்தமாய் தேவனுடைய பார்வையில் நீதிமான்கள் ஆயிட்டோம். அவர் எந்த அளவுக்கு பாவமானாரோ, பாவத்தின் ஒட்டுமொத்த உருவம் ஆகிவிட்டாரோ சிலுவையில், அந்த அளவுக்கு நாம தேவ நீதி ஆகிவிட்டோம். நீதியின் ஒட்டுமொத்த உருவம் ஆகிவிட்டோம். தேவ நீதிமானம் ஆயிட்டோன்னு கூட சொல்ல பாருங்க, நீதி ஆயிட்டோன்றாரு பவுல். ரொம்ப வலியுறுத்தி சொல்றாரு. இயேசு பாவத்தை சுமந்தார்னு சொல்றதுக்கு பதில் பாவமானார், நாம நீதிமான் ஆயிட்டோன்னு சொல்றதுக்கு பதில் நாம் நீதியாய் ஆகிவிட்டோம்னா, தேவனுடைய நீதி நம்ம மேல அந்த அளவுக்கு நம்மளை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கவர் பண்ணிடுச்சு. நீதியின் ஒட்டுமொத்த உருவமாய் தான் இந்த தேவன் நம்மளை காணுகிறார். தேவன் உங்களை எப்படிங்க பார்க்குறாரு? உங்களை பார்த்தா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீதியை பார்க்குறாருங்க. யாருடைய நீதியை பார்க்குறாரு? உங்கள் நீதியை பார்க்கல, அவருடைய நீதியை பார்க்குறாரு. தேவ நீதி ஆகிவிட்டோம். கிறிஸ்துவுடைய நீதி நம்மை தரித்து கொள்ளுகிறதுனால, நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறதுனால, கவர் பண்ணுகிறதுனால நீதியின் ஒட்டுமொத்த உருவம் உங்களை பார்க்குறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு வரேங்க. கண்ணாடியை பார்த்தா உங்களுக்கு பிள்ளை தான் தெரியும். 1000 பேர் உங்களை 1000 குறை சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருந்தால், கிறிஸ்துவை நீங்கள் நம்பினால், தேவன் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். அது மட்டும் இல்லை, தேவன் உங்களை நீதிமானாய் தீர்க்கிறார். He judges you as righteous. நீதிமானாய் தீர்க்கிறார். இதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. ரோமர் 5:10 போயிடுங்க. நீதிமானாய் தீர்க்கிறார். நீதிமான் என்ற தீர்ப்பை வழங்குகிறார். இது ஏன் சொல்றேன்னா பாருங்க, தமிழ் பைபிளில் ரோமர் 3:4-5 இந்த நாம நீதிமான் ஆனோன்ற அந்த இதை பார்க்குறப்போ எப்படி வரும்னா, நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் மொழிபெயர்த்திருக்கிறதுனால சிலர் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க? நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? ஓ, நாம நீதி செய்கிறவர்களாய் மாறிட்டோம். இப்போ நாம நீதி செய்கிறவர்களா மாறிட்டோமா ரட்சிப்பின் மூலமாய்? ஆம். ஆனா அந்த வார்த்தை அதுதான் சொல்ல வருதா? இல்லை.
ஆனால் சிலர் அப்படி எடுத்துக்கிறாங்க. நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் சொல்றதுனால, உதாரணத்துக்கு ரோமர் 5:1 வருது இல்லையா, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ரோமர் 5:9 வருது இல்லையா, நாம் ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. ரோமர் 3:24 வருது இல்லையா, இலவசமாக கிருபையினாலே நாம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இப்படிலாம் வருது இல்லையா, ஆக்கப்பட்டிருக்கிறோம் இப்படிலாம் வரதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ செயல்ல நீதி செய்கிறவர்களாய் நம்மளை ஆக்கி விட்டார். அதை தான் சொல்ல வர்றார். கிடையாது, அதை சொல்ல வரல. செயல்ல நாம் எப்படி நீதிமான செய்கிறவர்களாய் மாறிவிட்டோம் என்று அந்த வார்த்தை சொல்ல வரவில்லை. சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க, ஓ நீதிமான்களை ஆக்கிட்டார்னா, ஓ உள்ள நம்ம சுவாபத்தை நீதி உள்ள ஒரு சுவாபமாய் மாற்றி விட்டார். முன்ன ஒரு பாவம் உள்ள சுவாபமா இருந்தது, இப்போ நீதி உள்ள சுவாபமா மாற்றி விட்டார். உள்ள சுவாபத்தை மாத்தினாரா ரட்சிப்புல? அது உண்மையிலே செஞ்சாரா? ஆம் செஞ்சார். ஆனா இந்த வார்த்தை அதுதான் சொல்ல வருதா? இல்லை. இந்த வார்த்தையை அப்படி எடுத்து குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. இது ஏன் இந்த குழப்பம் உண்டாகுதுன்னா, இந்த மொழிபெயர்ப்பினால. எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க தமிழ் பைபிளில், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இப்படி ஒரு தவறான புரிதல் உண்டாகுது சிலருக்கு. சரிங்களா? இப்போ நான் சொன்னது போல அவங்க என்ன சிலர் எப்படி எடுத்துக்கிறாங்க, இதை நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம்னா அப்போ செயலில் நீதியை செய்கிறவர்களாய் மாறிட்டோம், அல்லது கேரக்டர் சுவாபத்தில் நீதி உள்ள ஒரு சுவாபம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு எடுத்திருக்காங்க. இந்த வார்த்தை அதை சொல்ல வரல. அந்த கருத்து பைபிளில் வேற வார்த்தைகள் மூலமா வேற விதத்தில் போதிக்கப்படுதானா. செயல்ல நீதி செய்கிறவர்களாய் நாம மாறிவிட்டோம், இதனால நாம நிறைய நற்கிரிகளை போய் செய்ய வேண்டும் என்ற கருத்து பைபிளில் போதிக்கப்படுது. வேற இடங்கள்ல வேற விதமாய் போதிக்கப்படுது. சரிங்களா? உள்ள கேரக்டர்ல சுவாபத்தில் நாம நீதி உள்ளவர்களாய் மாறிவிட்டோம், பரிசுத்தமாயிட்டோம், கேரக்டரே மாறிடுச்சு, விருப்பம் மாறிடுச்சு, ஆசை மாறிடுச்சு, பாவத்தின் சக்தியிலிருந்து நாம விடுதலை ஆக்கப்பட்டோம். அதெல்லாம் பைபிள் போதிக்குது. ஆனா வேற விதமா போதிக்குது, வேற வார்த்தைகளை வச்சு போதிக்குது. அப்போ அதெல்லாம் கொண்டு இந்த வார்த்தையில வாசித்தரக்கூடாது, போட்டு குழப்பி எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கி ஒரு சூப் மாதிரி. பைபிள் வேற வேற காரியத்துக்கு வேற வேற வார்த்தையை போதிக்குது பாருங்க. அதை போதிக்கிறப்போ என்ன மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணி அதெல்லாம் போதிக்குது. உதாரணத்துக்கு நாம கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். சொல்லுங்க, பரிசுத்தமாக்கப்பட்டோம். அது நம்மளை தேவன் பிரித்தெடுத்து விட்டார், வேற விதமான வாழ்க்கையை வாழும்படி நம்மளை பிரித்தெடுத்துட்டார். அது நமக்கு அந்த உள்ளான மாற்றத்தை குறிக்குது பாருங்க. அது மட்டும் இல்ல, நாம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். புது பிறப்பை பற்றி பைபிள் சொல்லுதுல்ல, அல்லது நான் உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை தருவேன், புதிய ஆவியை தருவேன்லாம் சொல்றாரு இல்லையா. புதிய இருதயம், புதிய ஆவினா அது உள்ள உன்னை புதுசாக்கி விடுவேன், உள்ள ஒரு மாற்றத்தை உன் கேரக்டர்லயே உன் சுவாபத்திலேயே ஏற்படுத்தி விடுவேன்றாரு. அப்படின்னா நான் புதிய இதயம், புதிய ஒரு ஆவியை பெற்றவர்கள் புதிய ஆசை கொண்டவர்களாய் ஆகிவிடுகிறார்கள் இல்லையா. முன்ன தேவனை பிரியப்படுத்துறதுக்கு ஆசை இல்லை, ஆனா புதிய இருதயம் வந்துட்டோன்னே, மறுபடியும் பிறந்தோடனே தேவனை பிரியப்படுத்தணுன்ற ஒரு ஆசை வந்துடுது. இப்போ அவ்விதமாய் போதிக்கப்படுது, வேற விதமா போதிக்கப்படுது அந்த கருத்துக்கள்லாம். அல்லது நியாயப்பிரமாணத்தை நம்ம இதயத்திலே எழுதி விட்டார், வாசிக்கிறோம்ல புதிய ஏற்பாட்டில். புதிய உடன்படிக்கையினுடைய விசேஷம் என்னது? பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை ஏன் மேலானது? பழைய உடன்படிக்கையில் கல் மேலே எழுதி கொடுத்தார் கற்பனையை, புதிய உடன்படிக்கையில் இருதயத்திலே நியாயப்பிரமாணத்தை எழுதிட்டார்னா என்ன அர்த்தங்க? பழைய ஏற்பாட்டில் அவங்க அதே மகிமையாக நினைச்சாங்க. கடவுள் விரலால் எழுதி மோசேட்ட கொடுத்தார், பழைய கொடுத்து என்ன பிரயோஜனம்? அவங்க செய்யலையே, கொடுத்தாரு, ஆனால் அவங்க அதை கடைப்பிடிக்கல. ஏன்? கல் மேலே தான் எழுதப்பட்டதே ஒழிய அவங்க இருதயத்தில் அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ரூலை பார்க்க அந்த சின்ன பிள்ளை எப்படி கோடை தாண்டாதன்னா சொல்ல அவங்களுக்கு தாண்டணும் போல இருக்குது. தேவன் நீ இச்சியாது இருப்பாயாகன்னு சொல்ல அவங்களுக்கு இச்சிக்கணும் போல இருக்குது. இருதயத்தில் எழுதப்படல, கல் மேலே எழுதப்பட்டது. ஆனால் புது உடன்படிக்கையில் என்ன ஆயிடுச்சு? புது இதயத்தை கொடுத்து இதயத்தை மாற்றி விட்டாரு. அவர் ரூலை, அவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம செய்யணும், அவரை பிரியப்படுத்தணும் ஆசைப்படுகிற ஒரு உள்ளத்தை நமக்கு கொடுத்துட்டார். இந்த முரட்டாட்டம் உள்ள ஒரு உள்ளத்தை எடுத்து போட்டு சதையான ஒரு உள்ளத்தை நமக்கு கொடுத்துட்டார். அப்போ பல விதத்தில் இந்த உள்ளான மாற்றத்தை வேதம் போதிக்குது. பல விதத்தில் நம்மளை சொல்லுது, இப்போ நீ உனக்கு பாவத்தின் மேலே சக்தி இருக்குது, பவர் இருக்குது, அதெல்லாம் மேற்கொள்ளலாம், நீ வேற விதமாக வாழுன்னு சொல்லுது, நற்கிரியை செய்யுன்னு சொல்லுது. ஆனால் அந்த கருத்து இங்கே இல்லை. எங்கே இல்லை? நீதிமான ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்ற வார்த்தையில் அது பாயிண்டே கிடையாது. ஏன் இந்த குழப்பம் ஆயிடுச்சுன்னா, 400 ADயில் லத்தீன் மொழி தான் பாருங்க. பைபிள் 1000 வருஷத்துக்கு லத்தீன் மொழி தான் முக்கியமான பைபிளாக இருந்தது. 400 ADயிலிருந்து 1400 AD வரைக்கும்
1000 வருஷத்துக்கு லத்தீன் மொழி தான் பெரிய ஒரு இதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கிங் ஜேம்ஸ் மொழிபெயர்ப்புலாம் வந்தது. அதுக்கப்புறம் தான் தமிழ் பைபிள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது பாருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த லத்தீனில் மொழிபெயர்க்கிறப்போ அப்படி மொழிபெயர்த்துட்டாங்க. நீதிமான ஆக்கப்படுகிறது, ஆக்கப்படுது, ஆக்குவது, ஆவுது, ஆவுது அப்படின்னு மொழிபெயர்த்துறதுனால மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இப்படி ஒரு தவறான புரிதலுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. ஆங்கிலத்தை பார்த்தீங்கன்னா இதை விட குழப்பம். தமிழ்லையாவது இப்படி இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஆங்கிலத்தில் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஜஸ்டிஃபைடுன்னு வரும். ஜஸ்டிஃபைடுன்னா என்ன அர்த்தம்னு பாதி பேருக்கு தெரியாது. we are justified. என்னது, what does it mean? என்ன அர்த்தம், என்ன சொல்றேன் கேளுங்க. என்ன அர்த்தம், இது எப்படி இன்னும் சிறந்த முறையில் மொழிபெயர்த்திருந்தா எப்படி மொழிபெயர்த்திருக்கலாம்? நீதிமானாய் தீர்க்கப்படுகிறோம், நீதிமானாய் தீர்க்கப்படுகிறோம், ஜட்ஜ்ட் ரைச்சஸ், நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம் தேவனால், நீதிமானாய் விளங்குகிறோம், நீதிமானாய் காணப்படுகிறோம். இப்படின்லாம் சொன்னால் அது இன்னும் இந்த மாதிரி தவறான புரிந்து கொள்ளுதல் வராது. அதுதான் இங்கே சொல்ல வர பாயிண்டே என்னது, நீதிமானாய் தீர்க்கப்படுகிறோம். ரோமர் 3, 4, 5 நீதிமான் ஆக்கப்படுறோம் பைபிளை வாசிக்கிறப்போ அர்த்தம் என்னதுன்னா, இப்போ நீதி செய்கிறவளா ஆயிட்டோம், அது பாயிண்டே கிடையாது. ஆமாம், நீதி செய்கிறவளா ஆயிட்டோம் ரட்சிப்பின் மூலமா, ஆனால் அது இங்கே பாயிண்ட் இல்லை. நீதிமானாய் தீர்ப்பு பெற்று விட்டோம். தேவன் நம்மளை நீதிமானாய் காணுகிறார், நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளோ பெரிய பாயிண்ட் இது. கோட்டை விட்டுறாங்க இதை. இந்த நீதிமான ஆக்கப்படுறோன்றதை வச்சு திரும்பவும் கிரியையின் அடிப்படையில் ஒரு நீதிக்குள்ளே போயிடுறாங்க ஜனங்க. அப்போ நீதி செய்யலாம், அப்போ தான் அவர் நீதிமான ஏற்றுக்கொள்வார். கிடையாது. குழப்படி பாருங்க. இந்த குழப்படியை இப்போ நம்ம சிக்கல் எடுத்து விடுறதுக்குள்ள நமக்கு எப்படி பாருங்க, இந்த சத்தியத்தை மூடி மறைக்கிறதுக்குன்னே எவ்வளோ என்ன சொல்றது சக்திகள் வேலை செய்து கொண்டு வருகிறது. அதான் நான் சொல்லுவேன். சத்தியம் என்ன பாயிண்ட், என்ன தெரியுமா சொல்ல வராருங்க, என்ன தெரியுமா சொல்ல வராரு, நாம நீதிமான்களை தீர்க்கப்படுகிறோம். தேவன் அப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கி விட்டார். இதை தமிழ் பைபிள்ல ஓரளவுக்கு பார்த்துடலாம் பாருங்க. நீங்க கவனமா வாசித்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்துடலாம். ரோமர் 5, நான் சொல்றதெல்லாம் நம்பணும் கூட அவசியம் இல்லை, நீங்க பைபிளை உருப்படியாக வாசித்தீங்கனாலே பார்த்துடலாம். ரோமர் 5 பாருங்க, உதாரணத்துக்கு 16ஆம் வசனம். இது ஒரு தீர்ப்புங்க. தேவன் உங்கள் மேல் வழங்கி இருக்கிற ஒரு தீர்ப்பு. தேவன் உங்களை பார்த்து நீதிமான்னு சொல்லிட்டார். எவ்வளோ பெரிய விஷயம், இதை கரெக்டாக பிடிச்சிக்கணும் பாருங்க. மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. தீர்ப்புன்னு எத்தனை தடவை இங்கே வருது பாருங்க. ரோமர் 5:16 ஏற்கனவே சொல்லிட்டேன். கான்டெக்ஸ்டின் படி 2 காரியத்தை கான்ட்ராஸ்ட் பண்ணுறாரு. ஆதாம் செய்த பாவத்தினால என்ன விளைவு உண்டாச்சு, இயேசுனுடைய கீழ்ப்படிதல்னால என்ன விளைவு உண்டாச்சு. அப்போது ஆதாம் செய்த பாவத்தினால ஒரு தீர்ப்பு உண்டாச்சான். அந்த தீர்ப்பு 16 பாருங்க. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்து நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. ஆதாம் பாவம் செஞ்சான், அதனால ஒரு தீர்ப்பு உண்டாச்சு. அந்த தீர்ப்பு நிமித்தம் எல்லாருக்கும் ஆக்கினை உண்டாச்சு, ஏதுவாயிற்று. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறது. இயேசுடைய கீழ்ப்படுதல், அதாவது கிருபை வரம் அநேக குற்றங்கள்லாம் நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவா இருக்குது. 18ஆம் வசனம் பாருங்க. இந்த தீர்ப்புன்ற வார்த்தையை ட்ராக் பண்ணுங்க கரெக்டா. ஆகையால் 18, ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. தீர்ப்பு பாருங்க, ஒரே மீறுதலினாலே, ஆதாமுடைய மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. அதாவது ஆதாம் பாவம் செய்ததுனால தேவன் எல்லாரையும் பார்த்து பாவின்னு சொல்லிட்டாரு. பாவின்ற தீர்ப்பு ஆதாமுக்கு விழுந்ததுன்றது மட்டும் இல்ல, மனுவர்க்கத்துக்கே விழுந்தது. ஆதாமுடைய பாவத்தினால அவன் பாவி என்ற தீர்ப்பை பெற்றுக்கொண்டான். மனுவர்க்கமே பாவிகள் என்ற தீர்ப்பை பெற்றுக்கொண்டது. ஆகவேதான் மனுவர்க்கமே பாவிகளாய் இருக்கிறார்கள். எல்லாருமே பாவிகளாய் இருக்கிறார்கள். அப்புறம் பாருங்க, அது போலவே 18, ஒரே நீதியினாலே, இயேசுனுடைய நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அது போலவே இப்ப இயேசு நீதி செஞ்சதுனால, அவருடைய ஒருவருடைய நீதினால எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எல்லாம் சொல்ல உண்டாயிற்று. அதாவது ஆதாம்னால ஒரு தீர்ப்பு உண்டாச்சு, இயேசுனால இன்னொரு தீர்ப்பு உண்டாச்சு.
அது ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு, மரணத்துக்கு ஏதுவான தீர்ப்பு. இது நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு, ஜீவனை அளிக்கும் தீர்ப்பு. இதை வச்சுட்டு தான் 19 வராரு. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல. இங்கேயும் டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ கரெக்டாக இல்லை பாருங்க. பெட்டர் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பாவிகளாய் நியமிக்கப்பட்டது போல. ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாய் நியமிக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீதிமான்களாய் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாயிண்ட் என்ன? தீர்ப்புங்க. எல்லாம் சொல்ல தீர்ப்பு. என்னங்க பாயிண்ட்டு? தீர்ப்புனா கடவுள் நம்மளை பார்த்து நீ நீதிமான் சொல்லிவிட்டார். அதான் பாயிண்ட். கடவுள்கிட்ட இருந்து அந்த தீர்ப்பு வாங்குறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இந்த தீர்ப்புக்காக தான் யூதர்கள் படாத பாடுபடுவாங்க பாருங்க. அவங்க வாழ்க்கையே எப்படி வாழ்வாங்கன்னா, பரிசேயர்கள்லாம் கடைசி நாள் தேவன் நீதிமான்ற தீர்ப்பு நமக்கு கொடுக்கணும், அந்த தீர்ப்புக்காகவே வாழ்வாங்க. எப்படியாவது அவரை பிரியப்படுத்திடணும், அப்போதான் அந்த தீர்ப்பு கிடைக்கும். கடைசி நாளில் இந்த தீர்ப்பு வரப்போகுதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்களாம் பரிசேயர்கள். ஆனால் பவுலும் பரிசேயன்தான். ஆனால் அவர் என்ன ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைச்சிருக்குன்னா, இயேசுவினாலே, இயேசுவுக்குள் நமக்கு எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருச்சுன்னா, இப்போவே அந்த தீர்ப்பை தேவன் நமக்கு வழங்கி விட்டார். நீதிமான் என்ற தீர்ப்பை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு வழங்கி விட்டார். தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றார்? நீ நீதிமான். அதான் அர்த்தம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னா அதான் அர்த்தம். நீதிமான் என்று அவர் சொல்லிட்டார். அப்படியே அந்த லாஜிக் வச்சு அப்படியே ரோமர் 5:1 வாசித்தீங்கன்னா அந்த லாஜிக் வச்சு வாசித்து பாருங்க. இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அர்த்தம் என்னது? நீதிமான் என்ற தீர்ப்பை பெற்றிருக்கிறபடியால், கடவுளே நம்மை அப்படி தீர்த்திட்டதுனால நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். என்ன அர்த்தம்? இப்போ நமக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தான் நம்மளை பார்த்து நீதிமான் சொல்லிட்டாரு. அவர் தான் நீதிமான் தீர்த்து விட்டாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் நியாயாதிபதி, நீதிபதி. அவரே நீதிமான் சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாயிற்று. 2ஆம் வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்ற நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் உண்டாயிடுச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை, போகிறோம் இல்லை. இப்போ நாம் கிருபையில் பிரவேசிக்கிறதுக்கு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். அவர்கிட்ட தைரியமா போகலாம். ஏன்னா அவர் தானே சொல்லிட்டாரு, நீதிமான் சொல்லிட்டார்ல. அவர் என்னை பார்த்து நீதிமான் சொல்லிட்டதுனால அவருக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இப்போ இல்லை. அதெல்லாம் தீர்க்கப்பட்டுருச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நான் தைரியமா அவர்கிட்ட போகலாம். பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு. தீர்ப்பு எல்லாம் சொல்லுங்க. தீர்ப்பு உங்களை குறித்த உங்களுடைய தீர்ப்பு என்னங்க? தேவன் உங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? நீ நீதிமான் சொல்றாரு. நீ நீதிமான் சொல்றாரு. அதான் ரோமர் 8 கூட பவுல் சொல்ற. அந்த தீர்ப்புன்ற அர்த்தத்தை வச்சு நீங்க இதெல்லாம் வாசித்தீங்கன்னா அது வேற லெவல்ல புரியும் பாருங்க. ரோமர் 8:33 சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆக்குகிறவர்னா திரும்ப மீனிங் அதை நீங்க இப்படி வாசித்து பாருங்க. யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனே அவர்களை நீதிமான் என்று தீர்த்து விடுகிறவர். தேவன் நீதிமான் சொல்றப்போ வேற யார் அப்படியே குற்றம் சாட்ட முடியும்? பிசாசு உங்களை குற்றம் சாட்ட முடியுமா? நரகமே உங்களை குற்றம் சாட்ட முடியுமா? நான் கேட்கிறேன், நீங்களே உங்களை குற்றம் சாட்ட முடியுமான்னு கேட்கிறேங்க. நீங்க சொல்ற வார்த்தை பெருசா, கடவுள் உங்களை குறித்து சொல்லுகிற வார்த்தை பெருசா? அவர் சொல்றாரு, கிறிஸ்துக்குள் இருக்கிறே நீனு, கிறிஸ்துவ நம்புறியா, நீ நீதிமான் போன்றாரு. நம்புறீங்களா இல்லையா? பர்ஃபெக்ட் நீதிமான் சொல்றாரு, நம்புறீங்களா? இயேசுவை போல நீதிமான் சொல்றாரு, நம்புறீங்களா? நீங்க நீதி செஞ்சதுனால கிடையாது, இயேசு செஞ்சதுனால நீங்க நீதிமான் என்ற தீர்ப்பை பெற்றுக்கொள்கிறீர்கள். இதை உண்மையில நம்பணும்னா நம்ம எந்த ஒரு தைரியத்தோட தேவனை நெருங்குவோம், எந்த ஒரு தைரியத்தோட ஜெபிப்போம். இதை நம்ப வேண்டும். நம்மகிட்ட இருந்து தேவன் என்னங்க எதிர்பார்க்கிறாரு? இதை நம்பணும். சொல்லப்போனா இதெல்லாம் நமக்கு எப்படி பழிக்கும்னா விசுவாசத்தினாலே. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. எப்படி ஒருத்தர் நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள் என்று வேதம் போதிக்கிறப்போ தெளிவாய் போதிக்குது. கிரியையினால் அல்ல, கிருபையினால, விசுவாசத்தை கொண்டு. கலாத்தியர் 2:15-16 வாசித்தீங்கன்னா 3 முறை சொல்றார் பவுல், கிரியையினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே நாம நீதிமான்களாக்கப்படுகிறோம். விசுவாசத்தினாலே. கடைசியாக இதை சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில்
ஆபிரகாமுடைய உதாரணத்தை பவுல் கொண்டு வருகிறார். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பற்றி அதிகமாக பேசுகிறார், தாவீதை பற்றி கொஞ்சம் பேசுகிறார். அவருடைய பாயிண்ட் வந்து ஆபிரகாமும் கிடையாது, தாவீதும் கிடையாது. ஆக்சுவலாக நாம் எப்படி நீதிமானாக்கப்படுறோன்றது தான் பாயிண்டே. பாயிண்ட் என்னது? நாம் எப்படி நீதிமானாக்கப்படுறோம். அதுக்கு ஆபிரகாமும் உதாரணமாக கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? ஆபிரகாம் எப்படி தேவனுடைய பார்வையில் நீதிமான் ஆனா, எப்போ தேவனுடைய பார்வையில் நீதிமான் ஆனா? அவன் பர்ஃபெக்டா எல்லாத்தையும் செஞ்சு அவனுடைய ஒரே பேரான குமாரனை பலியிட ஆயத்தமா இருந்த பிறகுதான் தேவன் அவனை நீதிமானா ஏற்றுக்கொண்டாரா? அல்லது அவன் ஏதோ ஒரு நியாயப்பிரமாணத்தின் கிரியை செஞ்சதனால நீதிமானா ஏற்றுக்கொண்டாரா? விருத்த சேதனம் பண்ணதுனால ஏற்றுக்கொண்டாரா? நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தேவனால் நீதிமானா எப்போ கருதப்பட்டார்னா ஆதியாகமம் 15:6 அங்கே போக தேவையில்ல, இங்கே வருது. அது விருத்த சேதனம் பண்றதுக்கு முன்னால ஈசாக்கு போய் பலியிட போறேன்ட்டு ஆயத்தமா எழும்பி போனதுக்கு முன்னாலேயே, எதுவும் பெருசா செய்யறதுக்கு முன்னாலேயே அவர் நீதிமானாய் கருதப்பட்டார். எப்படி கருதப்பட்டார்? அதான் சொல்றார் பாருங்க, ரோமர் 4:2 ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு? அவன் கிரியையினால் நீதிமானாக்கப்பட்டிருந்தானா அவன் பெருமை பாராட்டிக்கலாம், ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. 3ஆம் வசனம், வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் எதுவும் செய்யல, அவனுடைய விருத்த சேதனமும் இல்லை, அவன் தேவனை விசுவாசிச்சான், அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டதுன்னு ஆதியாகமம் 15:6 சொல்லுது. அதை அப்படியே மேற்கோள் காட்டுறாரு. 4ஆம் வசனம் பாருங்க, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியை செஞ்சா கூலி கொடுப்பாங்க, வேலை செஞ்சா சம்பளம் கொடுப்பாங்க, அது பேர் கிருபை கிடையாது, அது பேர் கூலி, சம்பளம். 5ஆம் வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எந்த கிரியையும் செய்யாம என்ன பண்ணுமா? விசுவாசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிக்கணும். என்னத்தை விசுவாசிக்கணும்? பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். இவர் எப்படிப்பட்ட தேவன்? பாவியை நீதிமான் ஆக்குறார்னா, திரும்ப அந்த ஆக்குறார்ன்றது குழப்பிட்டு போட்டு, பாவியை போய் நீதிமான் என்று தீர்க்கிறார், பாவியை போய் நீதிமான் என்று ஏற்றுக்கொள்கிறார், பாவியை போய் நீதிமானாய் கருதுகிறார், பாவியை போய் நீதிமான் நீ வா அப்படின்றாரு. ஏற்றுக்கொள்ள முடியாததை இந்த தேவன் செய்கிறார், நம்ப முடியாததை இந்த தேவன் செய்கிறார்ன்றதுதான் பாயிண்டேங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை ஏன் திரும்ப கொண்டு வர்றாரு? ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கிடைச்சது? உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு வயசான காலத்தில் சொல்றாரு. இதை நம்பவே முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நட்சத்திரம் போல இருக்கும்ன்றாரு. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, நம்பவே முடியாது, கிரகிச்சு கொள்ளவே முடியாது. பாவியை போய் தேவன் பார்த்து நீதிமான் தீர்க்க முடியுமா? இதை யாரும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா ஏற்றுக்கொள்ள முடியாததை, சாத்தியம் இல்லாததை ஆபிரகாம் நம்பும்படி துணிஞ்சதனால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே நாமும், அவருடைய பாயிண்ட் வந்து ஆபிரகாம் கிடையாது, அவர் பாயிண்ட் என்னன்னா, ஆபிரகாம் எப்படி பிள்ளையே பெற முடியாத நிலையில பிள்ளை பெற முடியும்னு நம்பினானோ, அதுபோல பாவிலாம் நீதிமான் ஆக்கப்பட முடியுமா, நீதிமானாய் தீர்க்கப்பட முடியுமா, நீதிமானாய் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான்னு உலகமே சொல்லலாம். ஆனா நீ நம்ப துணிஞ்சால் அந்த நம்பிக்கையே, அந்த விசுவாசமே உனக்கு நீதியாக எண்ணப்படும் என்று தேவன் சொல்கிறார். If you dare to believe in the God who calls the things that be not as though they were, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை நீ நம்ப துணிஞ்சால் உனக்கு அது வந்துவிடும். பாவியா இருக்கிறான், அவனை போய் நீதிமான் என்று சொல்கிறார் தேவன். அவர் சொல்றதுனாலே அவன் ஒரு நாள் நீதிமான் ஆயிடுவான். சரிங்களா? ஆனா அது பாயிண்ட் கிடையாது. இன்னைக்கு சொல்லிட்டாரே, என்ன பார்த்து நீதிமான்னு சொல்லிட்டாரே, அதை நான் நம்ப வேண்டும், அதை நான் நம்ப வேண்டும். அவருடைய பார்வையில் நான் நீதிமான். எந்த அளவுக்குன்னா, கிறிஸ்துவ போல நீதிமான். கிறிஸ்துவ போல, மோசேயை போல கிடையாது, ஆபிரகாமை போல கிடையாது, இயேசுவை போல என்ன பார்க்கிறார். இயேசுவை போல நீ நீதிமான்றாரு, என் பார்வையில் நீதிமான். ரோமர் 8:23 சொல்லுது,
தேவன் தேர்ந்தெடுத்தவர்களை குற்றஞ்சாட்டுகிறவர் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்கி விட்டார். கிறிஸ்துவ போல நான் நீதிமான், முழுமையாய் என்னை நீதிமானாய் ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன பார்த்து சொல்றார், நீ தைரியமாவா. இந்த தைரியத்தோட போனால் உங்கள் ஜெபம் எவ்வளோ தைரியமாக இருக்கும். நீங்கள் போகிறப்போ உங்களை எப்படி தெரியுமா வரவேற்கிறார் தேவன்? கிறிஸ்துவை வரவேற்கிறது போலவே வரவேற்கிறார். நீங்க ஜெபிக்கிறப்போ உங்க ஜெபத்தை எப்படி தெரியுமா கேட்கிறார் தேவன்? கிறிஸ்துவுடைய ஜெபத்தை எப்படி கேட்பாரோ அதே போல உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவனாலே நீங்க நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை மனதில் வச்சு ஜெபிச்சு பாருங்க. இப்போ ஜெபிக்கலாமா? வாங்க எந்திரிங்க. இதனால தான் பிரசங்கத்துக்கு இவ்வளோ நேரம் தேவைப்படுது, ஜெபத்துக்கு கம்மி நேரம் தேவைப்படுது. ஏன்னா இதை மனதில் வச்சுட்டு ஜெபிக்கிறப்போ நம்ம ஜெபமே வேற விதமாய் இருக்கும். பாவியை நீதிமானாக்குகிற தேவனை நம்புங்க. பாவியை நீதிமான் என்று தீர்ப்பளிக்கிற தேவனை நம்புங்க. சொல்லுங்க, தேவனே நான் நம்புறேன் ஆண்டவரே, நீர் என் பாவத்தை பார்ப்பதில்லை, கிறிஸ்துக்குள் என்னை நீதிமானை பார்க்கிறீர், என்னை நீதிமான் என்று தீர்த்து விட்டீர். குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? நரகமே என்னை பார்த்து குற்றம் சாட்ட முடியாது, நானே என்னை பார்த்து குற்றம் சாட்ட முடியாது. நீர் என்னை தீர்த்து விட்டீர். உம்முடைய தீர்ப்பு தான் மேட்டர்ஸ், வேற எதுக்கும் எந்த வேல்யூமே கிடையாது. ஆகவே நான் நீதிமான் என்றதை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே நீதிமான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது உங்கள் விண்ணப்பத்தை ஏறிடுங்க. ஸ்தோத்திரம். தைரியமா கேளுங்க, என்ன வேணுமோ கேளுங்க. அவர் உங்க ஜெபத்தை கேட்கிறார். கிறிஸ்துவனுடைய ஜெபத்தை எப்படி கேட்கிறாரோ அப்படி கேட்கிறார். இதை நம்ப துணிகிறவர்கள் இதனுடைய பலனை ருசிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய காரியத்தை இயேசுவின் மூலமாய் செய்து விட்டீர். எவ்வளோ தைரியமாக எங்களை வர சொல்லுகிறீர். இதெல்லாம் எங்கள் மனது புரிந்து கொள்ளட்டும், எங்கள் உள்ளம் பாராட்டட்டும் ஆண்டவரே. இதிலிருந்து பயனடையட்டும், எங்கள் வாழ்க்கையில் பயனடைய செய்வீராக. தொடர்ந்து எங்கள் வழி நடத்துவீராக. எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு பதிலளித்து இந்த உம்முடைய வேதத்தின் சத்தியத்தை உம்முடைய ஜனங்களின் வாழ்க்கையில் நிரூபித்து காண்பிப்பீராக. இயேசுடைய நாமம் மட்டுமே இதன் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.